Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Be safe, don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இன் ஜென்ரலி எதுக்காக ஒரு லிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது? ரெட் புல்ல ஹை கேஃபீன் இருக்கு, ஆல்கஹால் வந்து நம்ம வோட்கால இருக்கு. இது ரெண்டையும் கலந்து குடிக்கிறப்போ கேஃபீன் என்ன பண்ணும், உங்களை ஹாப்பினஸ்க்கு மேலே தூக்கிட்டு போகும். வோட்கா என்ன பண்ணும், கீழே கொண்டு வரும். ரெண்டுமே அட் ஒன் பீக்ல இருக்கப்போ ஹாப்பியா இருக்கும். நீ டெய்லி ஒரு பெக்கு குடிச்சிக்கோ, 30 days இதை யூஸ் பண்ணு. ஸோ ரோமன் வேர்ல்டில் 30 days RUM ரெகுலர்லி யூஸ்ட் மெடிசன். அதான் ரம்முங்கிற பேரே வந்து. யூக்னி பிளான் ஒன்று இருக்குது. அந்த கிரேப் வெரைட்டி எடுத்து வைனாக ப்ரொடியூஸ் பண்ணி வைனை டிஸ்டில் பண்ணால் இட் இஸ் அ பிராண்டி. கொரியாண்டர், ஜூனிப்பர், காஷியா, சினமன் இதெல்லாம் மேசரேட் பண்ணி 21 days விட்டு திருப்பி ரீடிஸ்டில் பண்ணி 40 degrees கொண்டு வந்தோம்னா அதே 3 distillation ப்ராசஸ் ஜின் வருது. உலகத்தில் 5 முடிவுகள் எடுக்கப்படுது அப்படின்னா ஒரு மீட்டிங்கில் அதில் 4 முடிவு ஹேப்பன்ஸ் ஓவர் அ கிளாஸ் ஆஃப் வைன். ஃபாரின் லிக்கர்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் வைக்கக்கூடிய நிறைய லிக்கர்ஸ் இருக்குது. இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? ஒரு விஸ்கி ப்ரொடியூஸ் பண்ணி ஓக் பேரில் 3 years மெச்சூர் ஆனால் மட்டும்தான் இட் கேன் பி கால்ட் அஸ் அ ஸ்காட்ச் விஸ்கி. இங்கே வந்து தே டிஸ்டில் இன்டு எத்தனால். த சீப்பஸ்ட் டிஸ்டிலிங் ஸ்பிரிட் இன் த வேர்ல்ட், பியூர் ஃபார்ம் ஸ்பிரிட் இஸ் இந்தியா. 6 rupees a liter. ஸோ ரெஸ்பான்சிபிள் ரீட்டெயிலிங் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் இங்கே கிடையாது. குடிச்ச உடனே போதை தப்பிருச்சுன்னா, நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா, இல்லை கீழே விழுந்துட்டோம், ஆல்கஹால் பாய்சனிங்னு ஒன்று இருக்குது. இட் வில் ஸ்லோலி அரெஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட் வரும். வெல்கம் டு கனெக்ட் ரிபப்ளிக். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டேபுவாக இருக்க விஷயம். இதே ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சராக இருக்கக்கூடிய விஷயம். அதுவும் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி கவர்மெண்ட்டை ஒரு ஃபோக்கஸ்டாக கவர்மெண்ட்டை விற்கக்கூடிய ஒரு விஷயம். அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். அந்த விஷயம் என்னென்னா லிக்கர், மது. ஸோ லிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நிறையா லைக் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு கல்ச்சர் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு ஆரிஜின் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு பாலிட்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவகுமார் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். எப்போவுமே ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த பாட்காஸ்ட் உங்கள் கூட பண்ணுறோம் அப்படிங்கிறது கேட்குறது வழக்கம். இந்த லிக்கர் அப்படிங்கிற பாட்காஸ்ட்டை நான் ஏன் உங்கள் கூட பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டா ஃபஸ்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க, சமையல் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டே ஒன்லேருந்து சமையலோட இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நான் வந்து என்னோடய ஹோட்டல் ஸ்கூல் டேஸ்லேயே தாஜ் வெஸ்ட் எண்ட் ஒரு 110 years ஓல்டு. அப்போது ஜஸ்ட்டு வந்து தாஜ் குரூப், டாடா குரூப் கிட்ட ஸ்பென்சர்ஸ் குரூப் வந்து வாங்கியிருக்காங்க. எல்லாமே ஒரு ட்ரான்சிஷன் பீரியட். எங்களுக்கு எல்லாமே ஒரு புக் நாலேஜ் தான். இப்போ இன்றைக்கி நீங்கள் கூகுளில் தட்டி உங்களுக்கு யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட், அதாவது வைன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஸ்பிரிட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், விஸ்கி பற்றி தெரியணும், நீங்கள் கூகுள் சொல்லிடும். அந்த காலத்தில் எங்களோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் புக்ஸு, அப்புறம் லாரூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா A to Z ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி கற்றுக் கொடுக்கும். ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட 10 மாதம் வேலை செஞ்சு அப்போத்த ஸ்டைஃபண்ட் எனக்கு வந்து 280 ரூபா. அதை வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு முதல் ஆர்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 to 6 o'clock வந்து தாஜ் அந்த வெஸ்ட் எண்ட் என்னோட கெரியர் டைமில் காலேஜ் எல்லாம் முடிஞ்சிடும். நான் வந்து 3 வந்துடுவேன். எங்கள் பார்டெண்டர் வீட்டுக்கு போயிடுவார். நான் அந்த புக் நாலேஜ் வச்சே நான் வந்து காக்டெயில்ஸ் பண்ணுறது, ஏன்னா எல்லாமே ஃபாரின் லிக்கா. ஏன்னா இன்றைக்கி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹோட்டல்ஸ் இன் இந்தியா அப்படின்னு எடுத்திங்கன்னா, மெம்பர் ஃபார் லீடிங் ஹோட்டல்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இன்றைக்கி தாஜ், ஒபராய் அவங்களாம் தான் இன்றைக்கி லீடிங்கில் இருக்காங்க. ஒரு ட்ரெடிஷ்னல் ஹோட்டல் ரன் பண்ணக்கூடிய கம்பெனிஸ். இன்றைக்கி நம்ம அங்கே போகிறோம், ஒரு வெல்கம் ட்ரிங்க் லைக் ஹேவிங் அ பியர், இல்லைன்னா ஒரு என்டர்டெய்னிங் பர்பஸ். இன்றைக்கி அதான் நான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி உலகத்தில் 5 முடிவுகள் எடுக்கப்படுது அப்படின்னா ஒரு மீட்டிங்கில் அதில் 4 முடிவு ஹேப்பன்ஸ் ஓவர் அ கிளாஸ் ஆஃப் வைன். ஆச்சுங்களா? ஸோ நான் வந்து எனக்கு இது ஒரு பெரிய ஆர்வம், எப்படி புக்கில் நம்மளுக்கு இல்லாத இங்கே இவ்வளோ பார்க்குறோமே அப்படின்னு. ப்ளஸ் எங்கள் சீனியர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல கனெக்ட், எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாங்க ஜாப்ஸு. பட் ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து நான் சில தவறுகள் செஞ்சுருக்கேன். ஒரு மிகப்பெரிய புள்ளி பெங்களூரில், அவங்க ஒரு ஆஸ்ட்ரியன் ஒரு லேடியோடு வந்திருக்காங்க. ஒரு 2 நல்ல காக்டெயில் கொடுத்தாங்க எனக்கு. அதில் 2 காக்டெயிலில் ஒன்று வந்து எனக்கு மெனு வந்து பைஹார்ட்டாக தெரியும் எனக்கு, அதோட ரெசிபி பண்ணிட்டேன்.
இன்னொன்று வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் கேட்டிருந்தாங்க, இன்னொன்று வந்து ஸ்க்ரூ ட்ரைவர்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அது என்னன்னே தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், சரி கடைசியில் தேடி தேடி பார்த்து எதுவுமே கிடைக்கல. இட்ஸ் சிம்பிள் வோட்கா அண்ட் ஆரஞ்ச் ட்ரிங்க், அவ்வளோதான். நான் என்ன பண்ணிட்டேன், மெயின்டெனன்ஸ் கால் பண்ணி ஒரு தட்டில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டேபிளில் கொண்டு போனேன். அன்றைக்கி ஈவினிங் என்ன போச்சு, எனக்கு ஈவினிங் வந்து என்னோடய பனிஷ்மெண்ட் 1 month என்னை வந்து தூக்கி பின்னாடி கிச்சனில் போட்டாங்க. டெய்லி வர பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வெளியில் வரும், அதை வந்து 1 month நான் வெயிட் பண்ணணும். திருப்பி கஸ்டமர் கூட எட்டி பார்க்க முடியாது. அந்த மாதிரி எனக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க. ஆனால் அந்த அன்றைக்கி எனக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு, இதில் போனால் நம்ம எவ்வளோ உச்சத்தை தொட முடியுமோ அவ்வளோ தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோடய 3 years கோர்ஸ் நிறைவேறிச்சு. நல்ல ஒரு ஸ்கோர் வந்தது எனக்கு. அந்த ஸ்கோரை வச்சு நான் எனக்கு கால்கட்டா தாஜ் பெங்கால்னு சொல்லிட்டு கால்கட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வந்தது. அப்போ என்னோடய சீனியர் கேப்டன் ஒருத்தர் ஃப்ரெடின்னு இருந்தார். அவர் சொன்னார், ஒப்ராய் இஸ் ஓப்பனிங், அவங்களோட ஓப்பனிங் டீம் வந்து இப்போ அறிவிக்கிறாங்க 92 வந்து வை டோன்ட் யூ ட்ரை அப்படின்னாங்க. ஸோ இப்போ நம்மளோட பேராமீட்டர் செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட அடுத்த கம்பெனிக்காரங்க நம்ம இன்டர்வியூ பண்ணால் தான் நம்ம நிஜமாக நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். கண்டிப்பாக. ஸோ நான் அட்டன் பண்ணேன். தி போலோ கிளப்னு சொல்லிட்டு ஒரு பாரு, அங்கே 28 crores போட்டு அந்த ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னென்னா பெங்களூரில் வந்து ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது, ஹார்சஸ்க்கும் போலோக்கும் பார்ஸ்க்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. எவ்ரி 5-star ஹோட்டல் வில் ஹேவ் சம்திங் டு டூ வித் த ஹார்ஸ். சன்டவுனர், கிரேசி ஹார்ஸ், போலோ கிளப், அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கும். ஸோ நான் அங்கே போய் நான் பார்க்குறப்போ மெனு காமிச்சாங்க, காக்டெயில்ஸ் காமிச்சாங்க. ஆல்மோஸ்ட் 90% வாஸ் வெரி மச் லைக் வாட் ஐ யூஸ் டு தாஜில் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதே மாதிரி தான் இருக்குது. அப்போ நான் கேட்டேன், அங்கே 280, இங்கே எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு. 650 + டிப்ஸ் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் அன்றைக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஸோ வித்தின் அ வீக் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கன்ட்டாங்க. ஆனால் உள்ளே போனதையும் நம்ம ஈவன் என்னோட ஆர்மி மிலிட்ரியில் கூட அப்படி ட்ரைனிங் கொடுக்க முடியாது. செம்ம ட்ரைனிங் கொடுத்தாங்க. தே ரீபர்த் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு இந்தியாவில் வந்து ஒரு ரீடெஃபினேஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு பில்லர் ஆஃப் ஒரு டெஸ்டிமனி, ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் ஒரு இடத்துக்கு அப்படின்னா அது ஒப்ராய் தான். எங்களுக்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்து 1992 August 15th ஒப்ராய் ஓப்பன்ட் இன் பெங்களூர். வி வர் த ஃபர்ஸ்ட் டீம் ஆஃப் பார்டெண்டர்ஸ், 3 பேர் போலோ கிளப்பில். அண்ட் த வெரி ஃபஸ்ட் டே அப்போ வந்து பங்காரப்பாங்கிற கவர்மெண்ட், நாங்கள் வெரி மச் வி டுக் ஆஃப் வெரி வெல். காக்டெயில்ஸ் எல்லாம் பண்ணோம். அப்புறம் பக்கத்தில் சைனீஸ் ஓப்பன் ஆச்சு, ஷெஜ்வான் கோட்டுன்னு. அப்புறம் அதே மாதிரி லெஜார்டின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப். இது த்ரூ அண்ட் த்ரூ அவுட் என்னோட பிளெஸிங், இட் ஒன்லி வென்ட் த்ரூ வைன்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ். அண்ட் ஐ கெப்ட் ஆன் லேர்னிங். அதுக்குள்ளே நான் ஒரு 5 years இந்தியாவில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ வென்ட் இன் டு ஒரு பீரியட் ஆஃப் இது வரும், லல் வரும், அதில் போயிட்டேன். அப்புறம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் P&O Cruises வந்து ஒரு ஆட் போட்டிருந்தாங்க இந்தியாவில். அந்த ஆட் பார்த்துட்டு நான் வந்து சரி அப்ளை பண்ணேன், என்ன கிடைக்குமா கிடைக்கலனா பரவாயில்ல. ஸோ அட் தட் பீரியட் 1994 2 yearsல 1110 என் வேஜஸ்ஸு ப்ளஸ் டிப்ஸ் ஐ வாஸ் earning 7,000 rupees in 1994. குட் மணி அந்த டைமுக்கு பெங்களூரில். இன்றைக்கி வந்து அதை கேன் ஈக்குவேட் டு 7 lakhs per month ஈக்குவேட் பண்ணேன். ஸோ நான் எனக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த வேஜஸ்லேருந்து மேலே ஜாஸ்தி வாங்கணுங்கிற ஆர்வத்தோட இன்னும் ஃபர்தர் கற்றுக்கணும் வைன்ஸை பற்றி. இந்த சொமெலியர்னா என்ன, வாட் இஸ் வைன், அண்ட் புக்கு நாலேஜை தாண்டி என்ன இருக்குது அப்படிங்கிற ஆர்வம் கூடுச்சு ஜாஸ்தி. ஏன்னா ஒப்ராய் அண்ட் தாஜ் போத் கேட்டர் ஃபார் அ லாட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ் அண்ட் ஜாப்பனீஸ் மெயின்லி. அவங்க யூரோப்பியன் வைன்ஸ் வந்து இன்ஃப்ளக்ஸ் வந்து பெங்களூரில் நிறையாவே இருக்குது ட்ரிங்கிங். ஏன்னா வைன் ட்ரிங்கிங் கல்ச்சர் இஸ் மெயின்லி யூரோப்பியன். யூரோப் மேக்ஸ் த பெஸ்ட் வைன்ஸ் இன் த வேர்ல்டு. ஸோ நம்ம அடுத்து தாண்டி பார்க்கணும். அப்போ புது ஷிப் ஒன்று கட்டுறோம், P&O Cruises, விச் இஸ் 1827 பெனின்சுலார் அண்ட் ஓரியன்டல் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்னு. நம்ம காந்தியை வந்து ஃபஸ்ட்டு லண்டன் படிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போன கப்பல், இந்தியாவுக்கு முதல் பிரிட்டிஷ்காரங்களோட மெயில் கொண்டு வந்த கப்பல். அந்த மாதிரி நிறையா ஒரு வரலாறு ஹிஸ்ட்ரியோட. ஸோ அந்த P&O ஆனால் என்னென்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப ரிஜிட். 10,300 அப்ளிகேஷனில் 360 people சூஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணப்போ கம்ப்ளீட் பேனல் ஆஃப் ஒயிட் பீப்புள், எல்லாமே பிரிட்டிஷ் பீப்புள். அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம என்ன படித்தோம், என்ன வேலை செஞ்சோம் கனெக்ட் ஆச்சு. அங்கே 1 hour இன்டர்வியூ, 50 minutes. அந்த 1 hourல 50 questions. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம என்ன வேலை செஞ்சோமோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்தது. வைனோட எந்த ஃபுட்டு. இப்போ இந்தியாவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு கல்யாணம் போகிறோம், ஒரு வீட்லேயே நம்ம போகிறோம், டேபிளில் தண்ணி கடை கடைசியாக தான் கொடுப்பாங்க. சில வீட்டில் தண்ணி ஃபஸ்ட்டு வைப்பாங்க, டேபிளில் இலை போடுறாங்க, தட்டு வைக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அங்கே UK, US ஆர் யூரோப்பில் அப்படி கிடையாது. வைன் இஸ் அ ப்ரைமரி ட்ரிங்க். ஸோ வைனுக்கும் ஃபுட்டுக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது, விச் ஐ வில் டாக் டு யூ இன் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் மை பாட்காஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயின்லி
ஃபுட்டுக்கும் வைனுக்கும் ஹார்மனி எப்படி, என்னென்ன ஃபுட் எது கூட போகும் அப்படிங்கிற கேள்வி பெருசாக வச்சாங்க. அப்போது நான் 7 o'clock இன்டர்வியூ 1994 செப்டம்பரில். பை 8:30 இந்தியன் ட்ரைனிங் மேனேஜர் சொன்னார், யூ பீன் ஷார்ட் லிஸ்டட், நீ வெயிட் பண்ணு வெளியே போ, ஒரு 3 o'clock மறுபடியும் வந்துருந்தாங்க. அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூஸ். செகண்ட் ஃபர்ஸ்ட் வாஸ் ரிட்டன் டெஸ்ட், அப்புறம் அடுத்த ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ சேம் மிஸ்டர் நீல் மார்ட்டின் எங்களை இன்டர்வியூ பண்ணார். அப்புறம் அவர் சொன்னார், ஐ திங்க் உன்னை வந்து நாங்கள் வேறு பொசிஷனுக்கு எடுக்கிறோம், நாங்கள் பப்ளிக் ரூம் ஸ்டூவர்டாக தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் இது எடுக்கிறோன்ட்டு. ஸோ தட் வாஸ் அ வெரி யூனிக் பொசிஷன். சொமெலியர் அப்படிங்கிறது இஸ் ஒன்லி ஃபார் யூரோப்பியன்ஸ். அது வந்து இட்ஸ் அ ஒயிட் ஸ்கின்ட் ஜாப், ஒயிட் காலர்ட் ஜாப். நமக்கு வந்து இந்தியன்ஸ் உள்ள கூட போக முடியாது டைனிங் ரூமில். அப்போ ஷிப்பில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணு பப்ளிக் ரூமில், அதாவது பாரில். அங்கே பாரை வந்து பப்ளிக் ஏரியா, பப்ளிக் ரூம் தான் சொல்லுவாங்க யூகேல. ஒர்க் பண்ணு அப்படின்ட்டு 1961 லான்ச் பண்ண SS கேன்பராவில் வந்து ஜாப் ஆஃபர் பண்ணாங்க. அப்புறம் நான் திருப்பி வந்து ரெசிக்னேஷன்லாம் கொடுத்துட்டு சர்வைவல் அட் சி, ஃபர்ஸ்ட் எய்ட் அதெல்லாம் போய் பாம்பேயில் ஒரு 2 weeks ட்ரைனிங் எடுத்துகிட்டு 1994 December 7th ஐ ஃப்ளூ அவுட் ஆஃப் இந்தியா வித் அ பிக் சேலஞ்ச் அஹெட் ஆஃப் மீ அண்ட் அ கெரியர் தட் வாஸ் laid out for me, which இங்கே இந்தியாவில் வந்து அந்த லெவல் ஆஃப் கெரியர் டெவலப்மெண்ட் வந்து ஒரு 5 years 10 years இருந்திருந்தாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 1994 December 7th ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், என்னோடய ஃபர்ஸ்ட் கால் பதியுது பிரிட்டிஷ் ராயலில். போயிட்டு நாங்கள் SS கேன்பரான்னு சொல்லிட்டு ஸ்டீம் ஷிப் கேன்பரா, கிரேட் வெயிட் ஆஃப் பிரிட்டன் சொல்லிட்டு P&Oட ஷிப்பு. இன்றைக்கி வந்து அந்த ஷிப் வந்து கிடையாது, அதை வந்து இதுக்கு விற்றுட்டாங்க. பட் அந்த ஷிப்பில் ஜாயின் பண்ணுறப்ப என்னாச்சு, முதல் ராத்திரி அந்த ஷிப்புக்கு வந்து ஒரு புயல் அடித்து அந்த ஹல் வந்து டேமேஜ் ஆகி 21 days வந்து சவுத்தாம்ப்டன்லேயே ரீஃபிட்டில் போட்டாங்க. ஸோ அந்த ரீஃபிட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு என்ன வாட் ஐ குட் லேர்ன் இஸ் பார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, ஒர்க் எப்படி இருக்கும், எத்திக்ஸ் எப்படி இருக்கும். சவுத்தாம்ப்டன்லேருந்து எங்களோட பிரிட்டிஷ் சேலர்ஸ் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி அவங்க வந்து ஒரு லண்டன் கூட்டிகிட்டு போய் ஒரு ட்ரிப்பு பார்க்கணும். எனக்கு எப்போவுமே ஒரு ட்ரீம் என்னென்னா, நிறைய பிரிட்டிஷர்ஸ் ஒபராய்க்கும் தாஜுக்கு வர்றப்போ லண்டன் பப்ஸ் நீ வந்து பார்க்கணும். ஒரு பெரிய ஒரு ரிஃபர்மேஷன் இருக்குது. பெங்களூரில் அப்போ வந்து பப் கல்ச்சர் ஸ்டார்டிங். பிக் பீப்புள் லைக் பப் வேர்ல்டு, டவுன் டவுன், நிறையா பப்ஸ் எல்லாம் வந்து அப்போ தான் ஸ்டார்டிங். யுனைடெட் ப்ரூவரிஸ் வந்து நம்ம விஜய் மல்யா ஓன் பண்ணின ஒரு ப்ரூவரி, அவங்க வந்து அப்போ தான் பப்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் லண்டன் போய் சுற்றி பார்த்துட்டு when I saw the pub culture, it was a wow factor. அச்சா see the drinking between Indian culture and European cultures vast difference இருக்குது. நான் சொல்கிறேன் அதை in a minute. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் ஷிப் வந்து கரெக்டாக 2 days before 1994 கிறிஸ்மஸ் கோர்ஸ் ஷிப்பு செயல் ஆச்சு. ஸ்ட்ரெயிட் வி வென்ட் டு கரீபியன் போய் ஷிப்பு வேர்ல்ட் க்ரூஸ் தாண்டி இதுக்கு போகுது அரவுண்ட் த வேர்ல்டு இன் 3 months 90 days which is 28 countries visiting. ஸோ நாங்கள் சவுத்தாம்ப்டன் விட்டோம், அட்லாண்டிக் கிராஸ் பண்ணோம், வென்ட் டு கரீபியன் முடிச்சுட்டு பனமா கிராஸ் பண்ணோம், which was amazing feat of civil engineering. ஆனால் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வெயிலை நோக்கி நம்ம போகிறதில்ல, நம்மளுக்கு வந்து கூலாக வேணும், ஏர் கண்டிஷன் ரூம்ஸ் வேணும் இருக்கும். ஆனால் அவங்க வந்து பிகாஸ் இட்ஸ் அ கான்டினென்டல் கண்ட்ரி, வெரி கோல்டு, அவங்க வெயிலை நோக்கி அவங்க வந்து இந்த மாதிரி க்ரூசஸ் வர்றாங்க. அவங்களுக்கு லாட் ஆஃப் கூலிங் ட்ரிங்க்ஸ் வேணும், மாக்டெயில்ஸ், காக்டெயில்ஸ், பியர்ஸ் வேணும். ஸோ ஓப்பன் டெக்கில் 2-3 ஸ்விம்மிங் பூல் இருக்கும். இட்ஸ் அ வெரி ஓல்ட் ஷிப். நாங்கள் அந்த ஷிப்பு நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் அந்த பனாமா தாண்டறப்போ தான் நிஜமாக ப்ராக்சிமிட்டி ஆஃப் கிராசிங் ஈக்குவேட்டர் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும்னு பார்த்தேன். அப்புறம் லாஸ் ஏஞ்சலஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ தாண்டி ஹொனலுலு போகிறப்போ ஒரு அறிவிச்சாங்க, புது ஷிப் ஒரியானாக்கு வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறோம், எனிபடி வாண்ட்ஸ் டு ரைட், நீங்கள் எழுதுங்க. இப்போது பர்டிகுலர்லி அந்த P&O க்ரூஸ் ஷிப்பில் பிக் இன்ஃப்ளக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோவனீஸ் பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு தான் சீகோயிங் ட்ரெடிஷன் இருக்குது, மேரிடைம் ட்ரெடிஷன், சீகோயிங் ட்ரெடிஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்க அந்த ஏர்னிங்கிறத அவங்க வந்து சப்போஸ் ஒரு கப்பலே நிற்கிது, ரீஃபிட்டில் நிற்கிதுன்னா அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு கப்பல் ரன்னிங்கில் இருக்கணும், அந்த டிப்ஸ் வரணும், அப்புறம் அந்த இது வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கணும் ஏர்னிங்ஸு. பட் இதுக்கு அப்ளை பண்ணுறப்போ வெரி ஃபியூ பீப்புள் அப்ளைடு, ஒரு 60-70 பீப்புள் தான் அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு தேவை ஆல்மோஸ்ட் ஒரு 800 பீப்புள் தேவை அந்த ஷிப்புக்கு. பட் அவங்க யூனிக் பொசிஷன்ஸில் ஆல்ரெடி என்னோட பார்டெண்டர், என்னோட பார் மேனேஜர், அவங்களாம் எங்கள் பேர் வந்து புட் ஃபார்ட் பண்ணியிருந்தாங்க.
சரி நான் அப்ளை பண்ணேன். பை த டைம் எக்ஸாம் வந்து ஆக்லாண்ட், ஒனலூர் தாண்டி ஆக்லாண்ட் பெசிஃபிக் தாண்டி வரதுக்குள்ளார எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டோம். சிட்னின்னு நாளைக்கு காலையில் இறங்குறோம். இன்றைக்கி முதல் நாள் ஃபேக்ஸ் வருது தட் இத்தனை பேரை சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என் பேர் இருந்தது. ஆஸ்திரேலியாவில் இறங்கி ஃப்ளைட் டு மும்பை, கெட் ஜெர்மன் வீசா. இந்த ஷிப்பு வந்து 200 million poundsக்கு வந்து ஷிப் வந்து ஜெர்மனியில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டம் பில்ட் ஷிப் with one of the biggest records in history for Britain. 200 million with almost 36 miles of carpet inside. Art gallery which is bigger than the London Art Gallery. அந்த மாதிரி ஒரு ரொம்ப மாடர்ன் ஷிப், ஃப்ளை பை வயா. இப்போ தான் இன்றைக்கி வந்து ஒரு இதாகட்டும், கேப்டன் ஆஃப் எ ஷிப் ஆகட்டும், ஒரு கேப்டன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட் ஆகட்டும், எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம்டு மோடில் இருக்குது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப தூரம் போயிடுச்சு. 94 ஃப்ளை பை வயருங்கிறது வாஸ் அ பிக் டெக்னாலஜி. ஸோ 95 நாங்கள் மார்ச்சில் வி போர்டட் த ஷிப். இட் இஸ் another 20-25 days ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு. March 2095 ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்க்குறோம். இட்ஸ் அ டோட்டல் ஒன்றுமே எந்தெந்த என்னங்கிற தெரியல. ஸோ அந்த 20 days அவங்கெல்லாம் முடிச்சுட்டு சவுத்தாம்ப்டன் வந்து வி ஹவ் டு வெயிட் ஃபார் another 18 days ஃபார் த ஷிப் டு பி நேம்டு. அந்த 18 daysல ஷிப்பு சவுத்தாம்ப்டன் வந்து சீ ட்ரையல்ஸ் போகிறப்ப என்ன ஆகி போச்சு. ஆனால் பின்னால் ப்ரொப்பலர் ஷாஃப்ட்ஸ் இருக்குல்ல, ரெண்டுமே ப்ரொப்பலர் ஷாஃப்ட்ஸ் ஆர் மேட் பை ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஜெர்மன் காயின்ஸை வந்து மெல்ட் பண்ணி பண்ணினது அந்த இது. அது பை மிஸ்டேக் என்ன ஆகி போச்சு, ரிவர் பெட்டை தொட்டு பெண்ட் ஆகி போச்சு. ஸோ ட்ரையல்ஸில் வந்து நிறைய வைப்ரேஷன் வந்ததுன்னு ஷிப்பு கொஞ்சம் தடையாகி சவுத்தாம்ப்டன் வந்துருச்சு. சவுத்தாம்ப்டனில் எல்லாம் செட் பண்ணி ஆளுக்கு ஒரு பார் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த பார், நீங்கள் இந்த பார்னு. ஐ வாஸ் ஸ்டில் இந்த லோயஸ்ட் பொசிஷன். எனக்கு பெரிய பொசிஷன்லாம் கிடைக்கல. அந்த இதில் வந்தப்போ தான் எனக்கு வந்து குவீன் எலிசபெத், லேட் குவீன் எலிசபெத், அந்த அம்மா வந்து இப்போ நம்ம கூட இல்லை. அவங்க வந்து இனாக்ரேஷனுக்கு 7th of April 1995 she came to inaugurate the ship. Luckily I was one of them chosen to meet her. I was very blessed. இங்கே தாஜ் வெஸ்டர்னில் இருக்கப்போ I had the chance to see her son who is the king of Britain now, who used to be the princess of Wales, Charles. இப்போ அவங்க அம்மாவை மீட் பண்ணோம். அந்த இனாக்ரேஷன் முடிச்சுட்டு வெரி நெக்ஸ்ட் டே வி sailed on the first maiden cruise to Eastern Mediterranean. சவுத்தாம்ப்டன், ஸ்பெயினில் வீகோ, போர்ச்சுகல், அப்புறம் பார்சிலோனா, ஸ்ட்ரெயிட் இன்டு ஈஜிப்ட், ஹைஃபா, இஸ்ரேல் போச்சு. இன்றைக்கெல்லாம் ஷிப்பெல்லாம் அங்கே இந்த ஏரியாக்கெலாம் எங்கேயுமே போக முடியாது, ஏன்னா பிகாஸ் ஆஃப் த வார் த்ரெட்டு. அதனால் போச்சு. அந்த மேடன் க்ரூஸ் முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி வந்தோம். அண்ட் ஐ குடன்ட் பிலீவ் த மனி வாட் வி ஹட் மேட். அதெல்லாம் நான் இந்தியாவில் வந்து இன்னொரு 4-5 வருஷம் பார்த்தாலும் அவ்வளோ டிப்ஸு, அவ்வளோ எவ்ரி ட்ரிங்க் வி சோல்டு எங்களுக்கு 8.5% கமிஷன் கொடுப்பாங்க. குட் யூனிஃபார்ம்ஸ், நல்ல ஃபுட்டு, நல்ல ட்ரைனிங் அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு 6 months கான்ட்ராக்ட் முடித்தேன். வீட்டுக்கு வந்தேன், திருப்பி போனேன். அப்போ நான் கேட்டேன், இந்த மாதிரி இன்னுமே எங்களை பப்ளிக் ரூம் ஸ்டோட தான் வச்சுருக்கீங்க, என்றைக்கு நாங்கள் டைனிங் ரூமுக்கு ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க அதெல்லாம் வந்து மெயின்லி ஃபார் பிரிட்டிஷர்ஸ். அவங்களுக்கு 1000 pounds சேலரி கொடுத்தப்போ எங்களுக்கு 220 கொடுத்தாங்க. ஆனால் எங்களை வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸாக உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த வைன் பாட்டில்ஸ் எல்லாம் கிச்சன்லேருந்து செல்லார் வந்து பெருசாக இருக்கும். ஒரு 80 bin, ஒரு பாட்டில் வந்து ஒரு பின், 80 வெரைட்டிஸ் இருக்கிற வைன் வந்து வைன் லிஸ்ட் இருந்தது. அதை கொண்டு வந்து நாங்கள் வந்து டேபிளில், சைட் டேபிளில் வச்சுருந்தோம். வைன் ஓப்பனிங் இஸ் அ ஆர்ட், வைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது இஸ் அ ஆர்ட். ஆஸ் பர் ஹியூ ஜான்சன் உங்களுக்கு 9 லைஃப்ஸ் தேவை ஒரு ஃபுல் வைனை பற்றி கற்றுக்கணும்னா. தேர் ஆர் 2000 கிரேப் வெரைட்டிஸ் இன் 5 species ஆஃப் கிரேப்ஸ், 5 ஸ்பீஷீஸில். நம்ம கற்றுக்கிட்டது ஒரே ஸ்பீஷீஸ் வித்திஸ் வினிஃபெரால மட்டும். அதுலேயே 2000 கிரேப் இருக்குது. மதர் ஆஃப் ஆல் ஒயிட் கிரேப்ஸ் இஸ் ஷார்தனே, மதர் ஆஃப் ஆல் ரெட் கிரேப்ஸ் இஸ் கேபர்னே சேவிக்னோ. ஸோ நான் வந்து இதை பார்த்து எனக்கு பயங்கரம். ஃபஸ்ட் சிட்டிங் 6:30 டின்னர், செகண்ட் சிட்டிங் 8:30 டின்னர். அந்த 2 சிட்டிங்கில் என்ன பண்ணணும்னா இருந்து வைனை டேபிளில் சர்வ் பண்ணி அவங்க முடிச்சுட்டு போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் இவங்க இந்த பிரிட்டிஷ் பீப்புள் ஒரு 2 round கிளாஸை ஊற்றிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு வைனை அவங்க சாப்பிட போயிடுவாங்க கீழே டைனிங் ரூம். அங்கே யூகேயில் வந்து எங்கள் ஷிப்பில் எப்படி ஒரு கல்ச்சர்னால் யூ கேன் ஹேவ் அ ட்ரிங்க் பிஃபோர் அ மீல். அது வந்து எப்படி கல்ச்சர் அங்கே அலௌடோ யூகேல, இங்கே அந்த மாதிரி அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் பார்த்தோம், இதனடா இதை விட்டுட்டு போகிறாங்க கீழே, அடுத்த ரவுண்டு யார் ஊற்றுவா இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐஸ் பக்கெட் வச்சு ஐஸ் பக்கெட்டில் ஒயிட் வைனை சில் பண்ணி, ஒயிட் வைன் ஹேஸ் டு பி சர்வ்டு between 7 and 11 degrees, ரெட் வைன் 18 degrees, ஷிப் ஃபுல் ஏர் கண்டிஷன். ஒயிட் வைன் டேபிளில் வச்சு, ரெட் வைன் டேபிளில் வச்சுருவோம். ஒயிட் வைனை வந்து நாங்கள் சர்வ் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள், அதுவும் வந்து ஒரு கிறிஸ்மஸ் க்ரூஸ் 1995 கிறிஸ்மஸ் க்ரூஸ், ரொம்ப பிஸி. கிறிஸ்மஸ் க்ரூஸ்னால் ஒரு அவ்வளோ ஒரு ப்ரைடு அந்த க்ரூஸ், கப்பலே டெக்கரேட் பண்ணுவாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் இஸ் அ வெரி பிக் ஃபெஸ்டிவல் இன் யூரோப், எஸ்பெஷலி பிரிட்டன். ஸோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு
ரிவ்யூ வந்து தி ஜென்ரல் மேனேஜர் ஃபார் ஹோட்டல் ஆப்ரேஷன் இஸ் கால்ட் பர்சர். அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ எழுதிட்டு போனாங்க. இது மாதிரி ஏஷியன் க்ரூ, நாங்கள் ஏஷியன் க்ரூனா நாங்கள் ஃபிலிப்பினோ கேர்ள்ஸ், இம்மாக்குலேட் 2 பேரும். எங்களோட ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங்னு பார்த்தீங்கன்னா ஒப்ராயில் ஒரு தாஜில் யுவர் நெயில்ஸ் ஹேவ்ஸ் டு பி கட். இன்றைக்கும் ஐ மெயின்டைன் தட். ஒயிட் பனியன், ஹேர் ஷுட் நாட் டச் த காலர் ஆச்சுங்களா, ஷவர் ட்வைஸ் அ டே ஆச்சுங்களா. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தே ஃபெல்ட் திஸ் இஸ் வெரி ஹை ஸ்டாண்டர்ட். அங்கே வந்து நீங்கள் பியர்டு வச்சு வேலைக்கு வரலாம் ஆச்சா, அங்கே வந்து நீங்கள் இதுக்கு வரலாம், என்னது யூ கேன் ட்ரிங்க் அண்ட் கம் டு ஒர்க், அந்த மாதிரி கல்ச்சர். நாங்கள் அதெல்லாம் எதுவுமே எங்களுக்குள்ள அப்சார்ப் பண்ணிக்கல. அப்போ என்னாச்சு, நிறைய பேர் எழுதோ மேனேஜ்மெண்ட் திங்க் பண்ணாங்க. இப்படி 4 பேர்த்த வந்து ஒரு 1000 பவுண்டு சம்பளத்துக்கு அவங்களுக்கு ஒருத்தனுக்கு கொடுக்குறப்போ அவனுக்கு 3 மாதம் கான்ட்ராக்ட், 1 மாதம் லீவ், அந்த 1 மாதத்துக்கும் பே பண்ணணும் பிரிட்டிஷ் குரூக்கு. ஏன்னா ரெயில், மேரிடைம் அண்ட் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஆர்எம்டின்னு ஒரு யூனியன் இருக்குது, அவங்க அது மூலிமா வருவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த 220 பவுண்ட்ஸ் கொடுக்கறதுல நம்ம 5 இண்டியன்ஸ் வேலைக்கு கொண்டு வரலாமே, 5 ஏஷியன்ஸை அப்படின்னு ஸ்லோலி எடுத்து விட்டாங்க. ஸோ வி வர் த ஃபர்ஸ்ட் 1995 வி வர் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் 96 ஆஃப் இண்டியன் அண்ட் ஃபிலிப்பினோ crew to go in as sommelier. A sommelier is a French word. It's a person who chooses wine. இப்போ நீங்கள் என்ன மீல் சூஸ் பண்ணுறீங்க, அந்த மீல் வந்து இப்போ ஃப்ரெஞ்ச் கிளாசிக்கல் எடுத்திங்கன்னா 13 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது, 13 கோர்சஸ் இருக்குது. அதே நீங்கள் பிரிட்டிஷ் எடுத்தால் 5 கோர்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஈச் கோர்ஸுக்கு ஒரு வைன் இருக்குங்க. இப்போ பிரிட்டனில் வந்து பிரிட்டன் இஸ் த ஒன்லி கண்ட்ரி இன் த வேர்ல்டு, உலகத்தில் எல்லா விதமான வைனை இம்போர்ட் பண்ணி ஹையஸ்ட் வைன் ட்ரிங்கிங் கல்ச்சர் அங்கே தான் ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு வந்து வைன் அப்படிங்கிறது இஸ் அ பிக் கல்ச்சருங்க. அப்புறம் 2வது வந்து அது உடம்புக்கு என்ன நல்லது பண்ணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், எந்த லெவலில் குடித்தோம்னா என்ன பண்ணுங்கிறது. ஸோ கான்ஸ்டன்ட்லி தே ஹேவ் திஸ் கல்ச்சர் ஆஃப் ட்ரிங்கிங். அப்போ நம்ம வந்து அந்த வைன் கூட என்ன குடித்தா நல்லாயிருக்குங்கிறத மேரி பண்ணிக்கிட்டே போனோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு இன்னுமே நம்ம இன்னும் புக்கில் தான் படிச்சிருக்கோம், அந்த லெவல் நாலேஜ் கொண்டு வரதுக்கு இல்லை. எங்களோட பார்டெண்டர் பேர் காலின்னு சொல்லிட்டு அவர் வந்து மாஸ்டர்ஸ் இன் வைன் படிச்சுட்டு இருந்தார். வைன்ஸ் அண்ட் ஸ்பிரிட் எஜுகேஷன் ட்ரஸ்ட்னு லண்டனில் இருக்குது. அவங்களது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு 1 day கோர்ஸ், செகண்ட் லெவல் வந்து இஸ் a 6 months கோர்ஸ், ஹையர் சர்டிஃபிகேட், தேர்ட் லெவல் டிப்ளமா, ஃபோர்த் லெவல்ஸ் மாஸ்டர்ஸ் இன் வைன். மாஸ்டர்ஸ் இன் வைன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-350 பேர் தான் படிச்சிருக்காங்க உலகத்திலேயே. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் படிக்கணும் அந்த கோர்ஸ். ஃபைனல் எக்ஸாம் வந்து 5 ஒயிட் 5 ரெட் பிளைண்ட் டேஸ்டிங், அதான் ஃபைனல் பேப்பர். இன்னைக்கு ஒரு 50-60 lakhs செலவாகும். அந்த மாதிரி கோர்ஸை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு அவரை கேட்டப்போ அவர் ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் அட்ரஸ் எழுதி கொடுத்தாரு. நாங்கள் அதை வச்சு லண்டனுக்கு எழுதி போட்டு, அப்போ வந்து எங்களோட ஷிப் வந்து 96 வேர்ல்டு க்ரூஸில் ஹாங்காங்கில் இருக்கும். புக்ஸ் எல்லாம் அரைவ் ஆச்சு. 13 பேர் வைன் வெயிட்டர்ஸ், சொமெலியர்ஸ். அந்த 13 பேருக்கு 13 புக் வந்தது, நான் தான் அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் கம்பெனி கேட்டேன், கம்பெனி ஸ்பான்சர் பண்ண முடியும் அந்த எக்ஸாமுக்கு. நம்ம எங்களுக்கு இன்னும் 3 months டைம் இருக்குது ஷிப் வந்து சவுத்தாம்ப்டன் அரைவ் ஆகிறதுக்கு. நாங்கள் படிக்க முடியுமா, இந்த மீன் டைம் சவுத்தாம்ப்டன் இறங்கின அன்றைக்கி ஷிப்பில் கண்டக்ட் பண்ண முடியுமான்னு. ஷோர் சைடு ட்ரைனிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங். மிஸ்ஸஸ் கேரல் ப்ரௌன் ஒரு லேடி வந்து சொன்னாங்க, திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், இத்தனை பேர் முன் வரீங்க, நாங்களே ஸ்பான்சர் பண்ணுறோம். அப்போ என்ன புக்ஸோட வேல்யூ வந்து வெறும் 20 pounds. இன்றைக்கி 20 poundsங்கிற ஸ்மால் மணி இன் யூகே, பட் எங்களுக்கு அப்போ 20 poundsங்கிறது 10% ஆஃப் அவர் வேஜஸ். அப்புறம் கோர்ஸோட எக்ஸாம் ஃபீ வந்து 35 pounds. மொத்தம் 55 poundக்கு ஒரு கோர்ஸே முடிச்சிடலாம். சவுத்தாம்ப்டன் வந்து எழுதணும் எல்லாருமே. அத்தனை 13 பேர் பாஸு. ஸோ ஆர்வத்தை தூண்டுது. புக்கில் படித்தோம், பார்த்துட்டோம், 2ம் மேட்ச் ஆச்சு. இன்னும் நெக்ஸ்ட் லெவல் என்ன. ஸோ அதே கேரல் ப்ரௌன்ட்ட பேசினேன். எனக்கு ஷிப்பு வந்து நல்லா வினியார்டு ஏரியாஸ்க்கெல்லாம் போகுது. பார்சிலோனா, மார்சேன்ட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே போச்சுன்னா சம் அமேசிங் ரோன் வேலி, அமேசிங் வைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஏரியா. அப்புறம் அதே மாதிரி இதுக்கு போகுது வீகோ, போர்ச்சுகலில் வந்து இதுக்கு போகும் ஷிப்பு லிஸ்பன் இஸ் வேர் போர்ட் இஸ் மேட், போர்ட் வைன். ஸோ நான் கூட்டிகிட்டு போட்டா எல்லாத்தையுமே எங்கள் 13 கொலீக்ஸை கூட்டிகிட்டு போட்டான்னு. அப்போ அவங்க பேசினாங்க, உனக்கு ஆர்வங்கள் ஜாஸ்தி இருக்குது, உன்னை ப்ரொமோட் பண்ணுறோம், இவங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி உன்னை ப்ரொமோட் பண்ணுறேன்னு. ஸோ நான் தான் யூகேயில் ஃபஸ்ட்டு இந்தியன் ஹெட் சொமெலியர். என்னை ப்ரொமோட் பண்ணாங்க. 550 pound வேஜஸ் 220லேருந்து. அப்புறம் ஒரு 6 டேபிள் மட்டும் கொடுத்தாங்க. கேப்டன், ஸ்டாஃப் கேப்டன், டாக்டர், சீஃப் என்ஜினியர், சீஃப் எலக்ட்ரோ டெக்னிக்கல் ஆஃபீஸர், அந்த டேபிள்ஸ் மட்டும் கொடுத்து நீ இவங்கள விட்டுறாத, இவங்களாம் விஐபிஸ், எல்லாம் பிடெக்னா எல்லாருமே இதில் இருக்கிறவங்க. ஸோ இது என்ன ஆச்சு, எனக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்து எனக்கு இன்னும் கூடுச்சு. சரி நம்ம அடுத்த லெவல் படிக்கணும். படிச்சுக்கிட்டே
ஷிப்பு போனப்போ சவுத்தாம்ப்டன் போனப்போ இதுக்கு கூட்டிக்கிட்டு நான் ஐ யூஸ் டு டேக் மை கொலீக்ஸ் டு ஆல் தீஸ் வினியார்ட்ஸ். அப்போ அவங்களும் பார்ப்பாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க, என்ன சாயிலில் க்ரோ ஆகுது. அக்கார்டிங் டு ஃப்ரெஞ்ச் பீப்புள் டெருவார் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அதாவது த பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஆர் பர்ஃபெக்ட் மேரேஜ் ஆஃப் சாயில், கிரேப் வெரைட்டி அண்ட் உங்களோட இது என்ன சொல்கிறது, சாயில், கிரேப் வெரைட்டி அண்ட் கிளைமேட். இந்த 3 ஒன்று சேர்ந்ததுன்னா அந்த இடத்த வந்து யுனெஸ்கோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கிரேப் வந்து நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவேட்டர் வந்து எங்கே இருக்கோ ஹாட்டஸ்ட் ஏரியா, அதுலேருந்து 20 degrees நார்த் டு 30 degrees நார்த், 20 degrees சவுத் டு 30 degrees சவுத் அந்த பெல்ட் எடுத்திங்கன்னா அதில் தான் வைன் க்ரோயிங் ரீஜன். அதுக்கு கீழே க்ரோ ஆகாது, அதுக்கு மேலேயும் க்ரோ ஆகாது. ஸோ யுனிக் கிரேப் வெரைட்டிஸ், யுனிக் சாயில், ஈகோசிஸ்டம்ஸ் ஆர் பிளஸ்ட் இன் ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலி. ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வருஷத்தோட அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஃபொனிஷியன்ஸ், பேபிலோனியன்ஸ், இப்போத்த ஈரான் வந்து ஷிராஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேருந்து தான் ஒரு கிரேப் வெரைட்டியே வந்தது. இவங்கெல்லாம் வைன் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மண்ணுக்கு கீழே வச்சு பண்ணுறது. ட்ரெடிஷ்னலாக இந்தியன் பீப்புள் வைன் எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம கிரேப் எடுத்து அதை உடச்சி அது கூட கோதுமை அதெல்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு பெவரேஜ் மேட் வித் கிரேப்ஸ்னு சொல்லி அது கூட பிராண்டி வேணுமா ஆட் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஹோம் மேக்கிங் வைன் பாருங்கன்னு கொடுப்பாங்க. எனக்கு நிறையா பேர் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுத்து இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ ஃபார்ட்டிஃபைட் வைன் டு ஸ்டாப் ஃபர்மெண்டேஷன். ஆனால் ஒரு கிரேப் நீங்கள் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் எடுங்க, அதாவது நார்த் ஆஃப் ஈக்குவேட்டர், நம்ம வந்து இந்தியாவும் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். கரெக்டாக உங்களுக்கு மார்ச்சில் ப்ரூனிங் நடக்கும், செப்டம்பர், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஹார்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ரூனிங் முடிஞ்சு துளிர் உடல்ல அதுலேருந்து 100 daysல வந்து ஃப்ளவரிங் முடிஞ்சு 100 daysல பெரி ரெடி ஹார்வெஸ்டிங். 100 days மேலே போகாது. 100 days மேலே போய் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாடுனா 30 degrees நார்த் இருக்குல்ல, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரியா, அவங்களதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிய காத்தால் 1 மணிக்கு தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, அண்டர் -32 degree இதில். பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடியல் உள்ள ஆசிட் லெவல்ஸ், உள்ள சுகர் லெவல், ஏன்னா 98% ஆஃப் த கிரேப் இஸ் வாட்டர், 2% இருக்குல்ல, அதுதான் இந்த ஆசிட் அண்ட் ஃப்ளேவரிங்ஸ். ஓகே, இதை லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு 100 days வேணும் ஃப்ளவரிங் ஆகி அதை ஹார்வெஸ்ட் பண்ணி. அதை வந்து ஐதர் ஹேண்ட் பிக் பண்ணுவாங்க இல்லை மெஷின் பிக் பண்ணுவாங்க. ஹேண்ட் பிக் பண்ணால் இட்ஸ் கோயிங் டு பி அன் எக்ஸ்பென்சிவ் ஹேண்ட்மேட் வைன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்தோன்னு ஒரு இடம் இருக்குது ஃப்ரான்ஸில், 5 ரீஜன் இருக்குது. பார்தோ, பர்கண்டி, ஷாம்பெயின், அல்சாஸ், ரோன் வேலி, 5 இருக்குது. இந்த 5 ரீஜனில் ஒரு ரீஜனுக்கு ஒரு கிரேப் இருக்குது, ஒரு ஃபுட் இருக்குது, ஒரு யூனிக் வைன் மேக்கிங் ப்ராசஸ் இருக்குது. ஆச்சுங்களா? வைன் க்ரோயிங், கிரேப் க்ரோயிங் இஸ் கால்ட் வித்திகல்ச்சர், வைன் மேக்கிங் இஸ் கால்ட் வினிஃபிகேஷன். ஆச்சுங்களா? இதை வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ஓக் காஸ்க்லேயும் பண்ணுவாங்க, கால் மிதிச்சு பண்ணுறதும் இருக்குது, மிஷின் பிரேக்கிங்லேயும் இருக்குது. ஜூஸு அப்படி பீட் பண்ணி இதை மட்டும் எடுப்பாங்க. ஓகே, ஜூஸை மட்டும் பெரிஸை ரன் டவுன் பண்ணி பிரேக் ஆச்சுன்னா ஒரு 6 to 7 days ஸ்கின் ஆஃப் த கிரேப்ஸோடு வச்சுருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அது ரோசே வைன். ஸ்கின்னோட 21 days வச்சுருந்தா அது ரெட் வைன். வித் ரெட் வைன் இஸ் மேட் வித் ரெட் கிரேப்ஸ், ஒயிட் வைன் இஸ் மேட் வித் ஒயிட் கிரேப்ஸ், ரோசே வைன் இஸ் மேட் வித் ரெட் கிரேப்ஸ் ஓன்லி. ஒயிட் வைன் வித் ஸ்கின்னோடவே இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஃபர்மெண்டேஷன் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிக்கும். ஃபர்மெண்டேஷன் இஸ் நத்திங் பட் உங்களோட ஈஸ்ட் இருக்குது, ஸ்கின்ல இருக்கும், நேச்சுரல் ஈஸ்ட் இருக்கும். அவங்க யாருமே ஆர்டிஃபிஷியல் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இந்தியாவில் பேக்கர்ஸ் ஈஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. நேச்சுரல் ஈஸ்ட் உள்ள சுகர் இருக்குது 2%, ஏன்னா 98% வாட்டர். அந்த சுகர் கூட ஈஸ்ட் ஒன்று சேர்ந்ததுனால சுகர் வில் ஸ்டார்ட் ஈட்டிங் த ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட் வில் லவ் டு கன்சியூம். ஆனால் ஒரு பர்டிகுலர் பீரியடில் அந்த ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆக ஆக ஈஸ்ட் வந்து சாக வேண்டிய ஒரு தருணம் வரும். அப்போ என்ன ஆகும்? ஆல்கஹால் ப்ரொடக்ஷன் வில் ஸ்டாப், த வைன் இஸ் ரெடி டு கோ. அதை வந்து டேங்க்லேருந்து ரன் டவுன் பண்ணி, இல்லைனா விஏடி நம்ம ஓக் காஸ்க் இருப்பாங்க அதுலேருந்து ரன் டவுன் பண்ணி அதை வந்து ஓக் பேரல்ஸில் வந்து மெச்சுரேஷன் அனுப்பிச்சிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்தோவில் ஒரு இடம் இருக்குது, மார்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் செயின்ட் எஸ்டப், செயின்ட் எமிலியான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டிங்கன்னா கம்யூனிட்டியாக சேர்ந்து கலெக்ட் பண்ணி ஒரு கோஆப்ரேட்டிவ் கொண்டு போய் வைனை க்ரஷ் பண்ணி கொண்டு வர பீப்புள் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சர்டன் லேண்டு மட்டும்தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்காக இருக்கும். ஏன்னா த்ரூ அவுட் த டே தி வாண்ட் சன்ஷைன். யூ நீட் 100 days ஆஃப்டர் ஃப்ளவரிங். அந்த 100 daysல you need 1150 millimeters rain. You need 900 hours of sunshine. அந்த கிரேப் பெரி கரெக்டாக ரைப் ஆகணும்னா இந்த சவுத் ஃபேஸிங் எல்லாமே யுனெஸ்கோ ப்ரொடெக்டடாக இருக்கும். ஸோ யுனெஸ்கோ ப்ரொடெக்ஷனில் என்ன ஆகும், இவ்வளோ
கிலோ மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும். அந்த இவ்வளோ கிலோ ஆஃப் கிரேப்ஸில் இவ்வளோ ஹெக்டோலிட்டர்ஸ் வைன் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே. எனிதிங் மோர் தென் தட் அதை வந்து டிஸ்டில் பண்ணி பிராண்டி ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிச்சு ஸ்பெயினுக்கும் போர்ச்சுகலுக்கு போயிடும். எதுக்கு போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ சடன்லி பார்த்தா எனக்கு ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இவங்க ட்ராவல் பண்ணாங்க, ஒரு செயின் ஆஃப் ஹோட்டலோட மேனேஜிங் டைரக்டர் ட்ராவல் பண்ணாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து இந்த ஹெட் சமையலர் இருக்கப்போ ஐ யூஸ் டு டூ வைன் லெக்சர். அந்த வைன் லெக்சரில் வைனை பற்றி 5 ஒயிட் 5 ரெட்டை சூஸ் பண்ணி நான் வந்து பேச ஆரம்பிப்பேன். ஸோ அதில் வந்து அவங்க அந்த அன்னைக்கு இருந்து முடிச்சுட்டு இறங்குறதுக்குள்ளே வைன்ஸை, அதாவது டின்னருக்கு வைனை சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த சார்ஜஸை வேவ் பண்ணிட்டு அதில் மீட் பண்ண ஒரு கம்பெனியோட சேர்மன், மெக்டொனால்ட் குரூப்னு 105 ஹோட்டல்ஸ் இருக்குது, அவங்க மீட் பண்ணவங்க. அவங்க சொன்னாங்க, would you like to come and work for me in Scotland? அப்போ நான் ஸ்காட்லாண்ட்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ண கஸ்டமர் வந்து அங்கே எடின்பராவில் இருந்தாங்க, ஸ்காட்லாண்டில். அவங்கள போய் பார்த்துட்டு வந்தேன் 95ல். அவங்க 97ல் ஒரு குட்டி 5 பெட்ரூம் ஒரு இது பெட்ரூமோட ஹோட்டல் வந்து வாங்கி தி ஓல்டு ஆபர்லேடி இன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதை லான்ச் பண்ணுறாங்க. நான் போய் பார்டெண்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, ஸ்காட்லாண்ட் வந்துடுறேன், உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த டைமில் நாலேஜ் எல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். இன்னுமே ஐ எம் லேர்னிங், இன்னும் எனக்கு ஃபுல்லாக நான் படிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் நான் இந்த மாதிரி கூப்பிட்டு கேட்டேன், இந்த குரூப்லேருந்து என்னை கூப்பிட்ருக்காங்க, இந்த இதில் மெடிவியல் ஸ்டைல் ஒரு ஹோட்டல் வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்க ஜாபு, நான் வரட்டான்னு. அவங்க சொன்னாங்க, வா, ஆனால் உனக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்டாஃப் கிடைப்பாங்க, நீ வந்து 5 ஸ்டார்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன், இருக்குமா தெரியாது நாங்கள். ஸோ அந்த 5 ஸ்டார் பேக்ரவுண்டில் வந்து நான் எதிர்பார்த்துட்டு வந்தது எனக்கு மிகப்பெரிய தோல்வி ஆகிப்போச்சு எடின்பராவில். ஏன்னா அங்கே ஸ்காட்லாண்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட சம்மர் பிரேக்கில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் நாட் 5 ஸ்டார் ஆர் அ ப்ரொஃபஷன் இன் ஸ்காட்லாண்ட். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு செட்பேக் ஆகிப்போச்சு எனக்கு. நான் போனது ரெஸ்டாரண்ட் மேனேஜராக போனேன். எனக்கு வந்து வைன் கூடவே இருந்துட்டு வெறும் ஃபுட்டு சர்வ் பண்ண போகிறப்ப எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. ஸோ நான் சொன்னேன், இல்லை நான் திருப்பி ஐம் கோயிங் கோ பேக் டு த ஷிப்புன்னு போயிட்டு சேர்மனை போய் பார்க்க போனேன். அப்புறம் எங்களுக்கு ஹெட் ஆஃபீஸில் கூப்பிட்டு ஆவிமோர்னு ஒரு இடம், ஹைலண்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட், கெய்ன்கோ மவுண்டன்ஸ் இருக்கிற இடம். அங்கே வந்து நாங்கள் 55 மில்லியன் பவுண்ட்ஸ் போட்டு 1000 பெட்ரூம் ஹோட்டல், 4 ஹோட்டல் ரிஃபர்பிஷ் பண்ணுறோம். அது கிட்டத்தட்ட 2 to 3 இயர்ஸ் ஆகும். இந்த வீசா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நாங்கள், போறியான்னு கேட்டாங்க. எனக்கு ப்ராஜெக்ட் அவ்வளோ பேர் ப்ராஜெக்ட் நம்ம ஷோல்டர் கீழே வருதுன்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு நான் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்களான்னு கேட்டேன். கம்ப்ளீட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் வந்து ரெக்ரூட்மெண்ட், ஸ்டாஃப் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ த டிசைன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் அண்ட் பார் அப்படின்னாங்க. ஸ்காட்லாண்ட் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாலே விஸ்கி மேக்கிங்கில் தே ஆர் த கிங் ஆச்சுங்களா. அவங்களோட த கைண்ட் ஆஃப் லேக்ஸ் தே ஹேவ், த வாட்டர் அண்ட் பார்லி, தட் இஸ் பிக் பூன் ஃபார் ஸ்காட்லாண்ட். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். பையனுக்கு 3 இயர்ஸ் ஓல்டு, நான் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்புறம் அங்கே போயிட்டு அங்கேருந்து ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் ஆவிமோர்ங்கிற ஒரு இடத்துல. நான் போய் இப்போ ஸ்டார்ட் ஆன இடம் வந்து ஸ்பே ரிவர் ரன் பண்ணுற இடம், விச் எமர்ஜஸ் ஃப்ரம் கிராண்டான் அண்ட் ஸ்பே. அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இன்வர்னஸ் வரைக்கும் போகுது. 47 டிஸ்டிலரிஸ் இருக்குது. டோட்டல் ஸ்காட்லாண்டில் கிட்டத்தட்ட 130 டிஸ்டிலரிஸ் இருக்குது. அந்த ஏரியாவில் கால்ஃப் அண்ட் சால்மன் ஃபிஷிங் and whiskey is a big trade anga. The people are very passionate about whiskey in Scotland. So main the 3 things: water, barley and the method of how you make whiskey. So எனக்கு இந்த ரிசார்ட்டில் இருக்கிறப்போ அங்கேயும் சேலஞ்சஸ் இருந்தது, ஸ்டாஃப் சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. பட் ட்ரைனிங் கொடுத்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ இவென்ச்சுவலி நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்தது, நிறைய ஹோட்டல்ஸ் ரன் பண்ண சொன்னாங்க. ரொசெட்ஸ் வாங்கி கொடுத்தேன். ரொசெட் இஸ் லைக் கெட்டிங் அ ஆஸ்கர் அவார்ட் ஃபார் எனி ஹோட்டல். இந்தியாவில் எப்படி ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 ஸ்டார்ஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி ஸ்டார்ஸுக்கு மேலே ரொசெட்ஸ்னு ஒன்று இருக்குது. 1 ரொசெட், 2 ரொசெட், அது ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு மட்டும் கொடுப்பாங்க. குவாலிட்டி ஆஃப் ஃபுட் எவ்வளோ லோக்கலாக இருக்குது. இப்போ என்னோட பேஷன் என்னென்னா, வாட் ஐ லேர்ன்ட் வித் பீங் ஆன் த ஷிப் ஆர் பீங் இன் பிரிட்டன், நம்மளை சுற்றி ஒரு 30 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கிற ப்ரொடக்ஷன், வெதர் மீட் ஆகட்டும், சிக்கன், பவுல்ட்ரி, ஃபிஷ், யூ டேக் வைன், யூ டேக் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், யூ டேக் ஜூஸஸ், நம்ம அதை ஹார்னஸ் பண்ணணும். ஏன்னா ஃபுட்டுக்கு மேலே கார்பன் ஃபுட் பிரிண்ட் போடுறது, ஃபுட்டு ட்ராவலே ஆகக்கூடாது. ஆமாம், எங்கே ஏர்ன் பண்ணுறோமோ, எங்கே க்ரோ பண்ணுறோமோ அங்கே தான் நம்ம சாப்பிட்டுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன், இந்த ஆவிமோரில் அந்த லோக்கலில் இருக்கிற ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது சேர்மனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். இன்றைக்கும் அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில், அவங்களோட மெக்டொனால்ட் ஹோட்டல்ஸோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வை தேர் பவுல்ட்ரி, ஃபிஷ்ஷு, அவங்க எக்ஸு,
அவங்களோட ஸ்மோக்கிங் மெத்தடா வை லோக்கல் அப்படிங்கிறத எல்லா ஹோட்டல்ஸில் மாட்டியிருக்கும். 105 ஹோட்டல்ஸ் இருக்குது பிரிட்டனில். 105லையும் அவங்களோட ஃபுட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஃபிலாசபி இருக்கும். அப்புறம் அவர் அப்படியே க்ரோத்தை பார்த்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜரான. அப்புறம் 2009 எனக்கு ஒரு 6ல் ஒரு சிக்னஸ் வந்தது. அந்த சிக்னஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்தியா வந்துட்டு போனேன். அப்புறம் 9ல் சரி ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட்லி ரன்னிங் ஒரு க்ராசரி ஸ்டோரை போனேரிங்கிற ஒரு இடத்துல எடுத்தேன். பட் எனக்கு அவ்வளோ பெருசாக அது சக்ஸஸ் இல்லை. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு சி வாட் வில் பி த நெக்ஸ்ட் ஜம்ப். அப்புறம் ஷிப்பில் இருக்கிறப்பருந்தே எனக்கு ஒரு பெரிய பேஷன் வந்து ஐ வாண்ட் டு ஓப்பன் சம்திங் டு டூ வித் வைன்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ். ஆனால் நம்ம ஏஷியன்ஸ் ஓப்பன் பண்ணால் ஓடுமா? ஏன்னா இது வந்து இட்ஸ் லைக் வெரி ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் இண்டஸ்ட்ரி, ஹைலி நாலேஜபிள் இண்டஸ்ட்ரி. இதை கட் பண்ணி நம்மளால் இந்தியன்ஸ் போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருந்தது. ஆனால் அந்த சேலஞ்ச் வந்து விடலை. என்ன எப்படி அந்த ஹைட்டை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தேன். அப்போது ஹேடிங்டன் ஒரு இடத்துல வந்து 2 ஸ்டோர் வந்தது 2010ல். தேர் வாஸ் அ வெரி பிக் செயின் ஆஃப் கம்பெனி கால் விக்டோரியா வைன் கம்பெனி. அவங்க பேங்க்ரப்ட் ஆனாங்க. அதில் 8 கடை எடுத்தேன். அதில் இந்த 2 கடையை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் ஹேடிங்டனில். மிச்சம்லாம் அப்படியே சேல்ஸ் பண்ணிட்டேன், ஃபிட் அவுட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டேன். இந்த 2 கடையில் வந்து ஒன்று ஒரு மிடில் கிளாஸ் ஒரு சூப்பர் மார்க்கெட் வித் வைன்ஸ் போட்டு, இன்னொன்று வந்து எக்ஸ்க்ளூசிவ் புட்டிக் வைன் ஸ்டோர் விச் இஸ் மோஸ்ட்லி பயோடைனமிக் ஆர்கானிக் வைன்ஸ் விச் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்மால் பேட்ச். அந்த கடையை நாங்கள் எடுத்தோம். அவங்க பேங்க்ரப்ட் எல்லாம் நாங்கள் எடுக்கிற கடை எல்லாமே பேங்க்ரப்ட் ஆகி போய் அந்த கடை மூடி கிடக்கும். அதை எடுத்து தான் ரிஃபர்பிஷ் பண்ணி வி மேக் இட் இன் டு 5-star கிளாஸ் மாடர்ன் லுக்கிங் ஸ்டோர்ஸ். ஸோ இப்போ பர்டிகுலராக இந்த ஹேடிங்டன் வைன்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ணுறப்போ 2012 அக்டோபரில் எங்களுக்கு வந்து நான் போட்டிருந்த நேம் லோக்கல் ட்ரிங்க்ஸ், டுடேஸ் லோக்கல் ட்ரிங்க்ஸ்னு போட்டிருந்தேன். அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குல்ல. அப்புறம் 1 years ஆச்சு, ஒரு 2 year கம்ப்ளீட் ஆச்சு. அப்போ என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் நேம் மாற்றணும், இது வந்து லோக்கலாக இருக்கிற மாதிரி பிராண்டாக பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறையா எங்களோட வைன் இம்போர்ட்டர்ஸ் எல்லாம். இப்போ வைன்ஸ் கம் இன் டு பிரிட்டன் ஸ்டார்டிங் ஃப்ரம் டேபிள் வைன் ஃப்ரம் 3-4 pounds ஆரம்பித்து யூ கேன் ஹேவ் வைன் அப் டு 800 to 1000 pounds வரைக்கும் இருக்குது. 2000 pounds வரைக்கும்லாம் த டாப் 5 growth ஆஃப் பார்தோ, ஷாத்தோ பெத்ரூஸ், ஷாத்தோ மார்கோ, ஷாத்தோ மூத்தா, ரோட் சைல்ட், ஷாத்தோ லஃபீத், இதெல்லாம் இருக்குங்க. நம்ம வந்து ஒரு மிடில் ஆஃப் த ரேஞ்சில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு 700-800 பின் இருக்கிற ஒரு வைன் லிஸ்ட்டை சூஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 27 சப்ளையர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு. திருப்பி அதே தான் ஆவிமோரில் என்ன கற்றுக்கிட்டோன்னா, நம்ம லோக்கல் சுற்றி யாரெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவங்களது உள்ளே கொண்டு வரணும். ஆனால் இந்த கடைக்கு வந்தால், இந்த ஸ்டோருக்கு வந்தால், புட்டிக் ஸ்டோருக்கு அவங்க திருப்பி வெளியே போகக்கூடாது ஏதோ வாங்காமல். அப்புறம் ஒரு பொருள் வாங்க வந்தால் அவங்க 5 ஐட்டமோடு போகணும். பிகாஸ் தட்ஸ் த வாவ் ஃபேக்டர் வி ஷுட் கிரியேட்னு ஐ வெண்ட் ஆல் அவுட் டு ஹேவ் அ செட் ஆஃப் அப்பெரட்டிவ்ஸ் விச் இஸ் நம்ம உணவுக்கு முன்பு குடிக்கிற ஒரு ட்ரிங்க்கு, நம்மளோட பசியை தூண்டுதல் கொடுக்குற ஒரு ட்ரிங்க் பேர் அப்பெரட்டிவ். அப்புறம் அதில் ஷெரி இருக்குது, போர்ட் இருக்குது. ஷெரி கம்ஸ் ஃப்ரம் ஸ்பெயின், போர்ட் வந்து போர்ச்சுகல் வருது. அது ஷெரி வந்து உணவுக்கு முன்பு, போர்ட் வந்து உணவுக்கு பின்பு. அப்புறம் விஸ்கிஸ் அதே மாதிரி தான். எல்லோரும் சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறாங்க, சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்குள்ளே போகலை. நாங்கள் யுனிக் பிளெண்ட்ஸ், யுனிக் சிங்கிள் மால்ட் விஸ்கிஸ் அதுக்குள்ளே போனோம். நாங்கள் எங்களை சுற்றியே ஒரு 4-5 டிஸ்டிலரி இருக்குது. ஈஸ்ட் லோதியன் நாங்கள் இருக்கிற கவுண்டியில் வந்து கிளென் கின்ச்சின்னு ஒன்று இருக்குது, ஓன் பை டியாஜியோ. டியாஜியோ வந்து வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ட்ரிங்க் காங்க்ளோமேட். அவங்க வந்து இன்றைக்கி அமெரிக்கன் கம்பெனி. இன்றைக்கி 55% அண்ட் த பிக்கஸ்ட் டேக் இன் விஜய் மல்லையாவோட யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்க தான் வாங்கினாங்க இந்தியாவில் வந்து. ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஸ்கிஸே பார்த்தா எங்ககிட்ட ஒரு 300 வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜின், ரம், வோட்கா, வைன்ஸ், ஸ்பிரிட்ஸ். அப்புறம் காக்டெயில் மேக்கிங்க்கு லிக்கியர்ஸ் தேவை. லிக்கர் வேறு, லிக்கியர்ஸ் வேறு. லிக்கர் அப்படின்னு எடுத்திங்கன்னா இட்ஸ் ஸ்பிரிட் 40% ப்ளஸ் ABV, ஆல்கஹால் பை வால்யூம். அதே நீங்கள் 20%க்கு சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி பண்ணி கொண்டு வந்து நீங்கள் ஃப்ளேவரிங்ஸ் ஆட் பண்ணி மேசரேட் பண்ணி நிறையா இருக்குது. ஃப்ரெஞ்ச் கம்பெனிஸ் வந்து டு மேக் டிஃப்ரெண்ட் காக்டெயில்ஸ் டுடே. நெக்ரோனியில் ஆரம்பிச்சு, பிளடி மேரியில் ஆரம்பிச்சு, சைட் கார், யூ டாக் அபவுட் திஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் காக்டெயில்ஸ். நாங்கள் ட்ரெடிஷ்னல் ஓல்ட் டைமர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் காக்டெயில்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் ப்ரோலிஃபரேட்டட் அண்ட் நியூ கைண்ட்ஸ் ஆஃப் காக்டெயில்ஸ் வந்துருச்சு. அதுக்கு தேவையான அனைத்து லிக்கியர்ஸ். ஒரு பியர் மேக்கிங் ப்ராசஸ் வந்து பல்கில் ப்ரொடியூஸ் பண்ணி கேஸ் நிறையா போட்டு உள்ளே வந்து கிளிசரின் இருக்கும். நாங்கள் கிராஃப்ட் ப்ரூட், மைக்ரோ ப்ரூட் பப்ஸ்லேருந்து சின்ன ப்ரூவரிஸ்லேருந்து வாங்கி அது ஒரு 300 பியர்ஸ் இருக்குது. அப்புறம் ஒயிட் ரெட் ரோசே வைன்ஸ். அப்புறம் யூ டாக் அபவுட் மினியேச்சர்ஸ். சின்ன குட்டி 5cl ஆரம்பிச்சு 35cl, 20cl, 700 ml
ஸ்பிரிட்ஸ், 1.5 லிட்டர் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு அதையும் ஒரு பேட்ச் பண்ணி விட்ருக்கோம். அப்புறம் தென் வி ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சைடர் இஸ் சம்திங் விச் இஸ் மேட் ஆஃப் ஆப்பிள்ஸ், அது இருக்குது. பேரில் பண்ணினது பேபி ஷாம்னு இருக்குது. ஸோ யூனிக்காக பார்த்தா A to Z. இப்போ இந்த யங்கர் ஜென்ரேஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவ் ஸ்டார்டட் ட்ரிங்கிங் non-alcoholic wines அண்ட் non-alcoholic beer. அது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் மத்தியில். யூகேல ஆல்கஹால் ஜாஸ்தி அப்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய என்திங் இப்போது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து டுடே 2026 we are 14 years in business with Haddington Wines. கம்பெனி ஆரம்பித்து 16 years ஆச்சு. இப்போ புது ஸ்டோர் ஒன்று 2024 ப்ரீமியர் டன்பார்னு we went all out spending 400,000 pounds, கிட்டத்தட்ட ஒரு 5 crores இன்வெஸ்ட் பண்ணி 3,750 ஸ்கொயர் ஃபீட் ஸ்டோரை ரீஃபிட் பண்ணி இந்த ரூம் அளவுக்கு நம்ம வந்து ஒரு பியர் கேவ்னு சொல்லி ரூமையே சில் பண்ணி வால் டு வால் ஆல்கஹால் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட சேல்ஸ் வந்து வி டச் 63% ஆஃப் ஆர் சேல்ஸ் இஸ் இன்னைக்கு டு டூ வித் வைன்ஸ், ஸ்பிரிட்ஸ். ரெடி டு ட்ரிங்க் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி பிக். RTD இப்போ வீட்டுக்கு வந்து ஜின் அண்ட் டானிக்னு பண்ணி குடிக்கிறோம். அதே ஜின் அண்ட் டானிக் நம்ம வந்து கேனில் ப்ரிப்பேர் பண்ணி கேண்டு பண்ணி கொடுக்குறாங்க. ரம் அண்ட் கோக், விஸ்கி அண்ட் கோக், விஸ்கி அண்ட் ஜிஞ்சர். அது ஒரு RTD இண்டஸ்ட்ரி, பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ நாங்கள் வந்து இப்போ யூகேல பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலுங்கிறது 18 years கீழே நம்ம சர்வ் பண்ணக்கூடாது. 18க்கு மேலே தான். அந்த 18லேருந்து மேலே ஒரு கிட்ஸுக்கு எப்படி நம்ம உள்ளவங்களை அட்ராக்ட் பண்ணுறது. அப்புறம் வைன்ஸ், எல்டர்லி பீப்புள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்த மாதிரி விஸ்கிஸ் குடிப்பாங்க, அதெல்லாமே ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்து லைசன்சிங் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவில் மட்டும்தான் ஆல்கஹால் வைக்க முடியும். அதை வச்சு நாங்கள் we have won last 2 years வந்து ஸ்டோர் ஆஃப் தி இயர், ஆல்கஹால் ஆஃப் ட்ரேட் ரீட்டைலர் ஆஃப் தி இயர், அப்புறம் கம்யூனிட்டி ரீட்டைலர் ஆஃப் தி இயர்னு அவார்ட்ஸ் வின் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ ஆல் 3 stores ஆர் வின்னிங் அவார்ட்ஸுங்க. எனக்கு அவார்டை தாண்டி நம்ம வந்து ஒரு புது சாயிலில் போய் 33 years கழித்து இன்றைக்கி கால் நட்டு, இன்றைக்கி நமக்கு புது கலாச்சாரம், புதிய நாடு, புது கிளைமேட், லாங்குவேஜ் ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா வாட் ஐ ஸ்டடிட் இன் மை BL ஸ்கூல் இன் பெங்களூர் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம் வாட் ஐ ஸ்பீக் இன் ஸ்காட்லாண்ட். நிறைய பேருக்கு வந்து ஆக்சென்ட்லாம் வந்துருச்சு, போட்டுக்கிட்டாங்க. நானும் என் பையனும் 2 பேரும் வி ஸ்பீக் ஒன்லி even Shanti, we speak only the language what has been taught in our schools here. ஸோ புதிய லாங்குவேஜும் கிடையாது. ஆனால் எல்லாமே புதுசு. அந்த கண்ட்ரியோட பீப்புளை கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு ஆளாகி ஒரு ப்ரௌட் டேக்ஸ் பேயர் ஆகி இன்றைக்கி பையன் மெடிசன் முடிச்சுட்டு PGக்கு ஆஸ்திரேலியா போகிறான். ஸோ ஃபார் அஸ் ஆல் தட் இஸ் த அச்சீவ்மெண்ட் வாட் ஃப்ரம் அன் ஹம்பிள் பிகினிங் ஆஃப் 300 280 rupees a month to today becoming an entrepreneur and showcasing some of the finest stores in Scotland is a big achievement and a big moment எங்களுக்கு. ஸோ இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, நிறையா கண்ட்ரிஸ் சொல்கிறீங்க, அதுக்கு பின்னாடி நிறையா டெக்னிக்கலி நிறைய நேம்ஸ் வந்து இருந்தது. ஸோ எஸ்பெஷலி ஒவ்வொரு என்னோட பாட்காஸ்ட்லேயுமே கெஸ்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது, ஏன்னா ஒரு பாட்காஸ்ட்டுக்கு வந்து அதில் இருக்க கண்டென்ட்டை விட எது ரொம்ப முக்கியம் நான் பார்க்குறேன்னா அந்த டாப்பிக்கும் அந்த கெஸ்ட் செலெக்ஷன் தான். அந்த டாபிக் வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறது ஒரு இருந்தாலுமே அதுக்கு கரெக்டான ஒரு கெஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கிறது என்னோட ரொம்ப ஒரு கான்ஷியஸாக இருக்க விஷயம். அதில் இந்த டாப்பிக்கு உங்களை நான் கூப்பிடணும்னு நினச்சது வந்து உங்களோட நான் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன். பட் வேறு விஷயங்களுக்கு நம்ம பேசியிருந்தாலுமே இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டில் இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் சர்ப்ரைசிங்லி ரொம்ப ஆச்சரியப்பட விஷயமா இருந்தது. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்கஹால் கல்ச்சர் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பொதுவாக ஒரு இங்கிலீஷ் மூவி பார்க்குறக்கு ஒரு தமிழ் மூவி பார்க்குறதுக்குமே அதில் உள்ள ஆல்கஹால் வர சீன் வந்து இங்கே ஒரு டாஸ்மாகில் ஒருத்தங்க குடிச்சிட்டு கீழே படுக்கிற மாதிரி தான் பொதுவாகவே நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு இங்கிலீஷ் மூவியில் போய் ஒரு இதில் உட்காந்து ஆர்டர் பண்ணி அவங்க அதோட ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ். ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அதில் இவ்வளோ பேசுனதில் நான் இன்னுமே ரெஸ்பான்சிபிள் ரீட்டைலிங், ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங், அதாவது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அவேர்னஸே இருக்குது. சி இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் சம்படி ட்ரிங்க். ஒருத்தரை குடிக்க வைக்கணுங்கிற நோக்கத்தில் நம்ம குடிக்க வைக்கல. ஒருத்தருக்கு கல்ச்சரில் இருக்குது. இப்போ நம்ம எப்படி இங்கே ஒரு ஆடி பண்டிகை, ஒரு தீபாவளி பண்டிகை, பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டோர்ஸில் போய் நம்ம எல்லாத்துக்கும் 1 kg ஸ்வீட்ஸ் காரம் வாங்கி கொடுக்குறோமோ, அந்த மாதிரி ஒரு இலையில ஸ்வீட் எப்படி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஃபஸ்ட்டு வந்து ட்ரிங்கிங்கிறது வெதர் இட் இஸ் வைன், ஸ்பிரிட்ஸ் ஆர் பியர், இட்ஸ் அ கல்ச்சர். அப்புறம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் பேசுனது என்னோட கெரியர், வைனை பற்றி, ஸ்பிரிட்ஸ் பற்றி பேசினேன். பட் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹவு டு ஐ சே, இதில் வந்து ஒரு பெரிய ஒரு டேமேஜ் ஒன்று இருக்குது. டேமேஜுங்கிறதோட இதில் ஒரு செட்பேக் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரியில்.
என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி யூனிட் ஆஃப் ஆல்கஹால் நம்ம குடிக்கிறோம். அந்த எவ்ரி யூனிட்டை வந்து நம்ம லிவர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த் ரிஸ்க்கு இட் டேக்ஸ் 24 hours டு கெட் அவுட் ஆஃப் அவர் சிஸ்டம். ஒரு யூனிட் ஆல்கஹால் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு ஷாட் ஆஃப் எனி ஸ்பிரிட், விஸ்கி, ரம், ஜின், வோட்கா, ஒரு கிளாஸ் ஆஃப் 175 ml வைன், ஒரு 50 ml கிளாஸ் ஆஃப் ஷெரி ஆர் போர்ட், ஆர் ஒரு 250 ml கிளாஸ் ஆஃப் பியர். இதில் ஒரு யூனிட் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இன் யூகே ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஒரு 4-5 year old நம்ம கடைக்குள்ள வந்து வாட் இஸ் மாம் லைக் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைகிட்ட கேட்பாரு. அந்த குழந்தை நீட்டாக பாட்டில் கை நீட்டும். ஆச்சுங்களா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கண்ணை மறைச்சிடுறோம். ஆச்சுங்களா? கண்ணை மறைச்சிடுறோம். இது நான் சொல்கிறது என்னென்னா தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் கோவாவுக்கும் மும்பைக்கும் டெல்லிக்கும் குடிக்கிறதுக்கே பெரிய ஒரு இது இருக்குது. நான் ப்ரௌடாக நம்ம இந்தியா பற்றி சொல்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவேன்னா, அவர் கண்ட்ரி இஸ் செக்யுலர் கண்ட்ரி. ஃபார் எவ்ரி 300 square kilometers எங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்குது, டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் ஹேபிட் இருக்குது, டிஃப்ரெண்ட் உணவு பழக்கம் இருக்குது, டிஃப்ரெண்ட் டயலெக்ட் இருக்குது. 1627 லாங்குவேஜஸ். ஆச்சா, 1780 square kilometers ஆஃப் கோஸ்ட் லைன், 3.2 million 32 லட்சம் ஸ்கொயர் பரப்பளவு நம்ம இந்தியா. எதுவுமே ஒன்றுக்கு ஒன்று நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் ட்ரிங்கிங்லேயும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆல்கஹால் ட்ரிங்கிங்லேயும் இந்தியா அப்படி தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அவேர்னஸ்ங்கிறது இஸ் வெரி வெரி ஹை. ஸ்கூல் டு ஸ்கூல், ஹவுஸ் டு ஹவுஸ், எல்லாருமே. இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு நீங்கள் உங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து ஒயிட்டு, ரெட்டு, ரோஸே, ஒரு பாட்டில் ஆஃப் வோட்கா, ஒரு பாட்டில் ஆஃப் ஜின் எல்லாம் வச்சுருப்பேன். நீங்கள் சொல்லுவீங்க, சார் கேன் ஐ ஹேவ் சம் வைன்? இல்லை, எனக்கு வந்து ஒரு கிளாஸ், ஒரு ஷாட் வோட்கா, ஒரு ஐஸ், மேலே டாப் அப் பண்ணுங்கள். அங்கே வந்து யூனிவர்சலாக ஹஸ்பண்ட், ஒய்ஃப், தாத்தா, பாட்டி எல்லாருமே இந்த லிவிங் ரூமில் ஒரு சோஷியலைசிங் ட்ரிங்காக இருக்கும். சி தேர்ஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரிங்கிங் அண்ட் ட்ரிங்கிங் ஃபார் சோஷியல் பர்பஸ். நான் ரெண்டையுமே கரெக்டுன்னு சொல்லல. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலுங்கிறது இஸ் அ பியூர் ஃபார்ம் ஆஃப் அ ட்ரிங்க் விச் இஸ் டிஸ்டில்ட் ஃப்ரம் கிரெயின்ஸ். ஃபார் விஸ்கி எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல பார்லியை ஊற போட்டு அந்த பார்லியை முளப்பு கட்டி அதை அரைச்சி ஸ்டார்ச்சை சுகராக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-21 days அதை கண்டிஷன் பண்ணி அதை டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் போகுது. அதையே நம்ம ஹாப்ஸ் ஆட் பண்ணால் பியர் ஆகிடுது. ரம் வந்து மொலாசஸில் பண்ணுறோம். இப்போ நான் அதை தான் பேச போகிறேன். ஏன் டாஸ்மாகோட அது எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த லாபிங்கிறத நான் சொல்கிறேன். ரம் இஸ் மொலாசஸ். சின்ன வோட்கா எடுத்திங்கன்னா இந்தியாவுக்கு டச் பீப்புள் எண்ட் ஆஃப் 18th century ரூல் பண்ணப்போ இந்தியாவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, மலேரியா ரொம்ப ஹையாக இருந்தது. அவங்க இந்தியா கொண்டு வரப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்டில் ட்ரிங்க்கு, இப்போ நம்ம ஒரு கிரெயினை டிஸ்டில் பண்ணி எடுத்தோம்னா நியூட்ரலாக வரும். நோ ஃப்ளேவர், நோ ஆர்டர், நோ கலர், அது வரும். அந்த கலரை என்ன பண்ணுறாங்க, அது கூட நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் இப்போவே ஒரு பாட்டில் வோட்கா எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற பலாப்பழம், மேங்கோ எல்லாம் மேசரேட் பண்ணி 21 days எடுத்து மோந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃப்ரூட் போட்டிங்களோ ஃப்ளேவர் போட்டிருக்கோம், அதை திருப்பி டிஸ்டில் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஃப்ளேவர் ட்ரிங்க் வரும். இவங்க டச் பீப்புள் இந்தியாவை இன்வைட் பண்ணிட்டு நிறைய மலேரியா இந்தியாவில் என்ன பண்ணுறது. ஆனால் இன்றைக்கும் ஒரு ஃபாரினர் இந்தியாவுக்கு வராங்கன்னா ப்ரோஃப்ளாட்டிக்காக அவங்களுக்கு கொடுக்கறது குளோரோக்வினின். குவினின்ங்கிறது ஒரு ட்ரீயோட பார்க், அது ராஜஸ்தானில் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க, அதை எடுத்து இந்த ஜின் கூட போட்டு ஒரு வாட்டர் போட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இட் வாஸ் ஃபார் அன் அப்பரேட்டிவ் டு ப்ரொடெக்ட் யுவர் பாடி ஃப்ரம் மலேரியா. மலேரியா வாஸ் அ பிகஸ்ட் கில்லர் எண்ட் ஆஃப் 18th century ஃப்ரம் சென்ட்ரல் அமெரிக்கா டு இந்தியா, ஆஃப்ரிக்கா. மலேரியா வாஸ் அ பிக் கில்லர். இன்றைக்கி எப்படி டெங்கி ஃபீவர் இருக்குது அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு பிக் ப்ரொடெக்ஷன். இன்றும் நீங்கள் போய் எங்கேயாவது டானிக் வாட்டர் ஈரோடில் இல்லை எங்கேயாவது பெங்களூரில் வாங்கினீங்கன்னா, இல்லை யூகேக்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபீவர் ட்ரீ எடுங்க, ஃபென்டிமென்ஸ் எடுங்க, ஷ்வெப்ஸ் எடுங்க, மேலே இந்தியன் டானிக் வாட்டர்னு இருக்கும். இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். அதில் ஏன்னா குவினைன் இருக்குது. இன்றைக்கி குவினைன் ஜென்யூனாக பார்க்லேருந்து எடுத்து போடுறாங்களா, ஃப்ளேவரிங்ஸ் போடுறாங்களா தெரியாது, ஜின் கூட குடிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஜின். ஸோ உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். ஆனால் அந்த ஒரு ட்ரிங்க் குடித்தாலே நீங்கள் சொல்லுவீங்க, சார் நம்ம வில் ஹேவ் மீல், நான் ட்ரைவ் பண்ணுறேன். அங்கே யூகேல ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். 0 யூனிட். நான் சொல்கிறது ஒரு யூனிட் கூட உங்கள் பிளட்டில் இருக்கக்கூடாது. ஆனால் ஆச்சரியம், இந்தியாவில் குடிச்சிட்டு தான் வண்டி ஓட்ட முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கோம் நம்ம. ஸோ அந்த ஒரு யூனிட் ஆல்கஹால் அவங்க குடிக்கிறாங்கன்னா அவங்க மனைவியோ இல்லை மனைவி குடிச்ச ஹஸ்பண்டோ ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் தான் குடிப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஒரு பைலட்டாக வந்து ஃப்ளை பண்ணுறீங்க, இல்லை என் பையன் டாக்டர் அவன் வந்து நெக்ஸ்ட் 2 days டியூட்டியில் இருக்கான், 48 hours ஆல்கஹால் பிளட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா 24 hours பிளட்டில் இருக்கும். ஸோ இந்த ஒரு யூனிட்டுங்கிறது ஒரு மென், ஒரு ஆம்பளை குடிக்கக்கூடியது லீகலி அலவுட், which is responsible drinking is
21 யூனிட்ஸ் பர் வீக். நான் சொன்ன யூனிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஃபீமேல்ஸுக்கு 14 யூனிட்ஸ். ஏன்னா பாடியில் வந்து ஃபீமேல்ஸுக்கு தெர் இஸ் லெஸ் ஆஃப் இது தண்ணி, மென்னுக்கு இருக்க ஜாஸ்தி. ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கு மேலே போச்சுன்னா ஸ்லோலி யுவர் லிவர் பிகம் ஃபேட்டி லிவர். அப்புறம் ஏன்னா இன்னைக்கு உலகத்திலேயே அதிகம் NAFLD, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இந்தியாவில் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஜெனட்டிக்கல் சேஞ்சஸ். பட் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்ததுன்னா அது லிவர் சிரோசிஸ். ஸ்டேஜ் 1 ஓகே கண்ட்ரோல் பண்ணலாம், சான்ஸ் இருக்குது. ஸ்டேஜ் 2 லைட் அலாம் பெல் அடிக்குது. ஸ்டேஜ் 3 நீங்கள் ஆல்மோஸ்ட் விட்டுட்டிங்கன்னா தப்பிக்கலாம். ஸ்டேஜ் 4 போச்சுன்னா சிரோசிஸ், லிவர் சுருங்கிரும். இமினன்ட் ஐதர் பணம் இருந்தால் டிரான்ஸ்பிளான்ட் இல்லை டெத்து தான். ஸோ இந்த பயத்தில் யூகேல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எஜுகேஷனை கொடுத்து நாட் ஒன்லி யூகே த்ரூ அவுட் த வேர்ல்டு. யூ கோ டு ஜப்பான், அவங்களோட ட்ரிங்கிங் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா தேடணும் எங்கேயாவது குடிக்கிறாங்களா அப்படின்னு. ஸோ ஹைலி தே ஆர் சொஃபஸ்டிகேட்டட். அந்த ஒரு எஜுகேஷன் தான் நம்ம இந்தியாவில் வி ஆர் லேக்கிங். எப்படின்னா ஃபர்ஸ்ட் கல்ச்சரல் பேரியர் என்ன பண்ணிடுறோன்னா, குழந்தைங்க முன்னாடி குடிக்கக்கூடாது. ஒரு படத்துக்கு போனீங்கன்னா ஒரு குடி சீன் வந்ததுன்னா கீழே வந்து குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி அதை போட்டு நம்ம பயப்படுத்தி விட்டுறோம். ஸோ மதர்ஸ்க்கு அண்ட் சில்ட்ரனுக்கு அந்த ஒரு பிம்பம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஆல்கோலை டபுன்னு ஆக்கிட்டோம். ஆமாம், ஹஸ்பண்ட்ஸை விடுறாங்க. ஆனால் எப்படின்னா அவங்க வெளியூர் போய் ஒரு பார்ட்டி, ஒரு சோஷியலைசிங் ஈவெண்ட்டு இல்லை ஒரு கெட் டுகெதர், அதை வந்து ஈரோடு விட்டு வெளியே தான் பண்ணுறாங்க. ஈரோடில் there's a lot of இது பப்ஸ் அண்ட் கிளப்ஸ் விச் ஆர் சோஷியலைசிங். பட் அங்கே நான் இது வரைக்கும் எதுக்குள்ளேயும் ஒன்றுலையும் போனதில்லை. பட் யாராவது ஒரு பப் நல்லா இருக்குமான்னு பார்க்க போனதிலே தெரிஞ்சுக்கிட்டேன், இங்கே வந்து பீப்புள் ஆர் நாட் ட்ரிங்கிங் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் ஆர் சோஷியல் பர்பஸ், இட்ஸ் அ இன்டாக்சிகேட்டிங் கல்ச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் சர்டன் லீகில் இருக்கிற எக்கனாமிக்கல் லீகில் இருக்கிற பீப்புள் ஆச்சுங்களா. ஸோ ரெஸ்பான்சிபிள் ரீட்டெயிலிங் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் இங்கே கிடையாது. என்ன ஓகே, ஒரு சராசரி மனிதன், ஒரு தோட்ட வேலைக்கு வர்றவங்க, இல்லை நீங்கள் ஒரு மூட்டை தூக்குறவங்க, இல்லை நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களோட மனசில் என்னென்னா, நான் போய் சாயந்தரம் ஒரு கோட்டை அடிச்சிட்டா எனக்கு வந்து இன்றைக்கி நான் தூக்கம் வந்துடுது. ஆனால் அதோட நான் சொன்ன யூகேல இருக்கிற அந்த 1 யூனிட் ஆஃப் ஆல்கஹாலுக்கும் இந்தியாவில் இருக்கிற 1 யூனிட் ஆஃப் ஆல்கஹாலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்காட்ச் விஸ்கின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு விஸ்கி ப்ரொடியூஸ் பண்ணி ஓக் பேரில் 3 years மெச்சூர் ஆனால் மட்டும்தான் இட் கேன் பி கால்ட் அஸ் அ ஸ்காட்ச் விஸ்கி. அமெரிக்காலேருந்து வந்த பர்பன், அயர்லாண்ட்லேருந்து வர்ற விஸ்கிஸ், ஐரிஷ் விஸ்கி, அந்த மாதிரி விஸ்கிஸ் கம்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இப்போ எனக்கு என்னென்னா, இங்கே வந்து யூ டேக் கர்நாடகா விச் சென்ட்ஸ் அவுட் ஆல் த சுகர் கேன் டு அவர் பெல்ட். மொலாசஸ் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் கேன். அது என்ன பண்ணுறாங்க, ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை வந்து தே டிஸ்டில் இன்டு எத்தனால். The cheapest distilling spirit in the world, pure form spirit, is India. 6 rupees a liter. ஒரு லிட்டர் வருது. அதில் ஃப்ளேவரிங்ஸ் போட்டு தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரிங்ஸ் போட்டு அதை ஜின், ரம், வோட்கான்னு மிக்ஸ் பண்ணுறோம். அது இவ்வளோ நாள் மெச்சுரேஷன் வச்சுட்டு அதை VSOPங்கிறாங்க, அதை வந்து எக்ஸோங்கிறாங்க. நத்திங் லைக் தட். அப்படி கிடையாது. ஸோ எல்லாமே ஒன்று தான். VSOP, எக்ஸோ. VSனா வெரி சுப்பீரியர், VSOPனா வெரி சுப்பீரியர் ஓல்டு பேல், எக்ஸோனா எக்ஸ்ட்ரா ஓல்டு. இது ஒரு ஃப்ரெஞ்சுக்காரன் கொடுத்த ஒரு டேர்ம். இது வந்து மெயின்லி ஃபார் கொனியாக். ஆல் கிரேப் டிஸ்டில்ட் ட்ரிங்க் இன் கொனியாக் ரீஜன் இஸ் கால்ட் கொனியாக். அதுக்கு வெளியில் பண்ணால் பிராண்டி ஆச்சுங்களா. ஸோ இந்த அவங்க வந்து ப்ராப்பராக 0, 3, அப்புறம் 5, 7, 11, 15, 18, 20, 30 வரைக்கும் மெச்சுரேஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்க. குறைய பேரல்லேருந்து எவாப்ரேஷன்லாம் கொஞ்சம் ஆகும். வருஷம் 10% பேரல்லேருந்து. தட்ஸ் கால்ட் ஏஞ்சல் ஷேர். அப்புறம் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே போகும். அது எக்ஸோ. பட் நம்ம இங்கே இந்தியாவில் பண்ணுறது அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அண்ட் இங்கே எந்த பாட்டில்லையும், எந்த இடத்துலையும், எந்த ஸ்கூல்லையும், எந்த ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், எந்த விதமான எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் யூகேல ஒரு சப்ஜெக்டாகவே இருக்குது, ரெஸ்பான்சிபிள் அப்ரிஷியேஷன் அண்ட் ட்ரிங்கிங் ஆஃப் ஆல்கஹால்னு. இங்கே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா குடிச்சிட்டு வந்து ஒரு அம்மாவை அடிக்கிறது, அப்புறம் ஃபைனான்ஷியலி லாஸ் பண்ணி ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் போகிறது, அதை நான் இங்கே தான் பார்க்குறேன். எப்படி ஒரு குடி வந்து ஒரு வாழ்வாதாரத்தை கெடுக்கும் அப்படிங்கிறது ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் நம்ம நாடு. இதே நீங்கள் கர்நாடகா போங்க, அங்கே கிரெயின் ஸ்பிரிட்ஸ் ஜாஸ்தி. ஏன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் மெத்தட் வேறு. ஜக்தாலே குரூப் இருக்குது, அம்ருத், இதே பால்ஜான் இருக்குது. நீங்கள் அதே ஒயின் ப்ரொடியூசிங் அப்படி தான். நாசிக்கில் வந்து இண்டாஜ் இண்டியா இருக்குது,
நார்த் கர்நாடகா போனால் ஹம்பேயில் வந்து யூ ஹேவ் KRSMA, ஒரு 4 விதமான வைன்ஸ் 500 ஏக்கர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அந்த கல்ச்சரே வேறங்க. நம்ம ஒசூர் தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா MRP ஸ்டோர்ஸ் இருக்குது. இன்னும் உள்ள நுழைய போனீங்கன்னா யூ கோ டு MG ரோட், பிரிகேட் ரோட், இந்திரா நகர். டானிக்னு ஒரு குரூப் இருக்குங்க, அவங்களோட ட்ரைனிங் கன்சல்டன்ட் நான். அங்கே போய் அவங்களோட வைன் கலெக்ஷன், அவங்க ஸ்பிரிட் கலெக்ஷன், மெஜாரிட்டி ஆஃப் த தமிழ்நாடுல இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தே பை ஆல் த லிக்கர் ஃப்ரம் தேர். நான் மெஜாரிட்டி பார்ட்டிஸ் யாராவது என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, அவங்க என்ன விதமான லிக்கர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம போனால் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இட்ஸ் நாட் அ தமிழ்நாடு கலெக்ஷன் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா இதுதான் ட்ரிங்கிங். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் த பாலிடிக்ஸ் பிஹைண்ட் திஸ், பட் மொலாசஸ் ப்ரொடக்ஷன் இஸ் வெரி ஹை. இதை விட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த மொலாசஸ் ப்ரொடக்ஷன் எடுத்து அந்த ஸ்பிரிட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. மேபி ஃபார் சோ மெனி அதர் பர்பஸஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஐ திங்க் ஆல்கஹால் ட்ரிங்கிங் கல்ச்சரை தாண்டி இன்னைக்கு ட்ரக்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் இஸ் ஆல்சோ பிகம் வெரி பிக். ரொம்ப அதிகமாக ஐ வாண்ட் டு டச் லிட்டில் பிட் இன் தமிழ்நாடு அண்ட் ஐ ஃபீல் வெரி சேடன். ஏன்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த ஆல்கஹால் ஆகட்டும், ட்ரக் அப்யூஸ் ஆகட்டும், இந்த சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆகட்டும், இதுக்கு பின்னாடி தெர் இஸ் ஆல்சோ அன் அப்யூஸ். ஒன்றா அந்த பர்டிகுலர் பர்சன் அப்யூஸ் யாரோ பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இதுக்கப்புறம் போய் இவங்க வந்து சமுதாயத்தில் பண்ணுற ஃபேமிலி அப்யூஸ், அந்த ஃபேமிலியோட வெல்ஃபேர், பெண் குழந்தைங்களை பிடிச்சி இல்லைனா அவங்க பொண்டாட்டிங்களை பிடிச்சி அடிக்கிறது, அதுக்கப்புறம் வர்ற அப்யூஸ் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் நடக்கிற க்ரைம். அப்புறம் இதை வந்து ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் வந்து நம்மக்கிட்ட ஜீரோ. எனக்கு தெரிஞ்சு ஆல்கஹால் குடித்து இறந்து போன மக்கள் தான் ஜாஸ்தி இருக்காங்களோ ஒழியோ ஏராளமாக. தெர் இஸ் நோ மச் ஆஃப் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனுங்கிறது நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. என்னோட ஒரே பிக்கஸ்ட் வரி, தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் பனிஷிங் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ட்ரிங்கிங். பொண்டாட்டி அடிச்சிட்டான், இது வந்து வீட்டில் வந்து வயலன்ஸ் நடக்குது, சொசைட்டியில் வயலன்ஸ் நடக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து இஸ் அ எண்ட் ரிசல்ட் ஆஃப் ஆல்கஹால் அபியூஸ். பட் வேர் இஸ் தட், எந்த இடத்துல வந்து நம்ம ரூட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும், எப்படி ரெஸ்பான்சிபிளாக ரீட்டைலிங் அண்ட் ட்ரிங்கிங். பெங்களூர் எல்லாமே ப்ரைவேட்டு, கவர்மெண்ட் கிட்ட எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் ஒன் டாக்ஸஸ். பட் அங்கே கிடைக்கிற பியர்ஸ் ஆகட்டும், வைன்ஸ் ஆகட்டும், ஸ்பிரிட்ஸ் ஆகட்டும், அட்லீஸ்ட் தமிழ்நாடு ஐ வுட் சே வி ஆர் பிஹைண்ட் பை 50-60 இயர்ஸ். கண்டிப்பாக. ஆமாம், இட்ஸ் வெரி சேட் டு சே தட். இங்கே ரெண்டாவது அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க குடிச்சிட்டு உளுந்து கிடந்தால் தான் குடிக்கிற மாதிரி. சண்டே நான் தாராபுரம் போயிட்டு வந்தேன். ஐ saw so many people coming through காங்கேயம், சென்னிமலை, பெருந்துறை, ஈரோடு. நிறையா பீப்புள் குடிச்சிட்டு அந்த ரோட்டில் உளுந்து கிடந்தது. அது வந்து சம்வேர் திஸ் solution has to be fixed. Especially in the current government, I hope that they can change over the way how we can think of drinking alcohol. And responsible appreciation. ஏன்னா எனக்கு வந்து நான் ஒரு ஹார்ட் இஷ்யூ இருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மிகப்பெரிய பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல், நாராயணா ஹிருதயாலயா, நாராயணா ஹெல்த் சிட்டி, அவர் டாக்டர் தேவி ஷெட்டியை பார்க்க போயிருந்தேன். என்னோடய கம்ப்ளீட் சிடி ஸ்கேன் பார்த்துட்டு அவங்க சொன்னது ஒன்று தான், யுவர் ஆர்ட்ரிஸ் லுக் ரியலி ஃபைன். ஐ திங்க் நீ இருந்த இண்டஸ்ட்ரியில் வைன் குடிச்சு நீ ஆர்ட்ரிஸை க்ளீனாக வச்சுருக்க. பிகாஸ் நேச்சுரலி ஸ்பீக்கிங் த ட்ரூத் இஸ் ட்ரிங்கிங் ரெட் வைன் 1 glass a day for 3 glasses a week, not more than that, lets you keep your arteries clean, especially the antioxidants and the flavonoids which are there in red wine, which is good for the health. So அதை வந்து இப்போ நான் 55 எனக்கு கண்டினியூஸ்லி சொல்கிறாங்க your arteries are good அப்படின்னு. ஸோ அது வந்து பாசிட்டிவ் ஹெல்த் பெனிஃபிட்ஸை நம்ம கரெக்டாக ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா. அண்ட் இந்த அடிக்ஷனை குறைக்கணும் அப்படின்னா இதை சோஷியல் ட்ரிங்காக மட்டும் வச்சு, சோஷியல் ட்ரிங்கே நான் கரெக்டுன்னு சொல்ல வரல, அதுவே is the starting of all the problems னு சொல்ல வருவேன். But where there is a problem, we need to address the root, not the problem. Okay. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். எனக்கு இந்த ஆல்கஹால் அப்படிங்கும்போது அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம விஸ்கி இருக்குது, பிராண்டி இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது. ஸோ இதோடைய லைக் இந்த கேட்டகரிஸை பற்றி எனக்கு பேசணும்னு நினைக்கிறேன் சார். To produce any neutral spirit, இப்போ தான் நம்ம பேசணும், இந்தியா வந்து makes with molasses, which is a byproduct of the sugarcane industry. If you take Europe, the base is either a grain or a malt, which both are made with barley. Barley, rye and wheat. கனடாவில் பண்ணுற விஸ்கி வந்து ரையில் பண்ணுறாங்க, கெனடியன் விஸ்கி. அது கெனடியன் கிளப், நிறையா விதமான கெனடியன் விஸ்கிஸ் இருக்குது. பர்பன் அப்படிங்கிறது அமெரிக்கன் விஸ்கி, விச் இஸ் ஜாக் டேனியல்ஸ், அதெல்லாம் இருக்குது.
அதே ஸ்காட்லாண்டில் பண்ணுறது ஸ்காட்ச் விஸ்கி. லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்காட்லாண்ட். ஒரு பேட்ச் ஆஃப் ஒரு விஸ்கி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்லியை வந்து நல்ல குவாலிட்டி பார்லியை வந்து தே சோக் இன் க்ளீன் ஸ்காட்டிஷ் ஸ்ப்ரிங் வாட்டர். ஓகே. சோக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரவுட்டிங் பண்ணுவாங்க. ஸ்ப்ரவுட்டிங் கண்டினியூ ஆச்சுன்னா அது க்ரோத் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு தே கிரைண்ட் இட். அதை கிரைண்ட் பண்ணி உள்ளே இருக்கிற சுகரை வந்து ஸ்டார்ச்சை வந்து சுகராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே. சுகருக்கு தேவை ஒரு உணவு வேணும், அதுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணுறாங்க, விச் இஸ் கல்ச்சர்ட் ஈஸ்ட். சாச்சுரோமைசிஸ் செர்வியாசே இஸ் த பேக்கர்ஸ் ஈஸ்ட் கிடையாது, நார்மல் ஈஸ்ட். அதை ஆட் பண்ணி தே வில் ஸ்டார்ட் ஃபர்மெண்டேஷன். அந்த ஃபர்மெண்டேஷன் நடக்கிறப்போ கார்பன் டை ஆக்சைடுன்னு ஒரு பொருள் வெளியில் வரும். நம்ம அந்த பேக்கிங் அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த ஃபர்மெண்டேஷன் ரூம் இருக்குது பாருங்கள், ஈச் பேட்ச் இஸ் 40,000 liters. அது உள்ளே போய் நம்ம நின்னோம்னா அந்த ஏதோ நம்ம சமையல் பண்ணுறப்போ அந்த சில்லிஸோட காட் இருக்குல்ல, அந்த காட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ளே அப்படி தலை விட்டோம்னா குப்புன்னு அடிக்கும். வேணா CO2 ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். மெஷர்டாக CO2 ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணி ஆல்கஹால் இவ்வளோ பர்சன்டேஜ் வரும். ஸோ த ஃபஸ்ட் வீக் லிக்விட்னு ஒன்று வரும். அந்த வீக் லிக்விட் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்மெண்டேஷன் ஸ்டாப் ஆயிரும். தே சென்ட் இட் இன் டு டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். ஸோ தெல் பி 2 kinds of, one will be a place where it heats up in a copper chimney. இன்னொன்று கண்டென்சேஷன் வெசில் இருக்கும் மேலே. அந்த கண்டென்சேஷனில் வந்து இது உள்ளே போனதையோ இன்னொரு சைடில் சொட்டு சொட்டாக கிளியர் லிக்விட் வரும். இது எல்லாமே Her Majesty's Revenue and Customs கண்ட்ரோலில் இருக்குது. கஸ்டம்ஸ் கண்ட்ரோல். நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ஒரு சொட்டு கடன் வெளியில் எடுக்க முடியாது. ஒரு டேப் இருக்கும், அது திறந்தால் அதில் எவ்வளோ எடுக்கிறோமோ அது கூட அக்கௌண்டபிலிட்டி. அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அது இருக்கும். இட்ஸ் அ க்ரூட் வே ஆஃப் ஆல்கஹால். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70-80% இருக்கும். இதை திருப்பி உள்ளே போடுவாங்க. அந்த ஃபஸ்ட் பேட்ச் முடிஞ்சு கேக்ஸ் மாதிரி வரும் கடைசியில். அதை எடுத்து காய வச்சு மாடு வந்து லவ்ஸ் டு ஈட், நல்ல பால் கொடுக்கும். அதை சாப்பிட்டுட்டு அது பை ப்ராடக்ட், இந்த பார்லியோட பை ப்ராடக்ட் அது போயிடும். இந்த டிஸ்டிலேஷன் முடிஞ்சு செகண்ட் டிஸ்டிலேஷன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பண்ணுறது ஹெட்டு, செகண்ட் பண்ணுறது ஹார்ட் ஆர் கால் ஃபெயிண்ட், FEINT, அந்த ஃபெயிண்ட். அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக 59 to 62% ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணும். த பெஸ்ட் குவாலிட்டி ஆல்கஹால். அப்புறம் தேர்ட் ஒரு வாட்டி பண்ணுவாங்க, அதுக்கு இட்ஸ் கால் டெய்ல்ஸ். அது எதுவும் யூஸே இல்லை, திருப்பி ஃபஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த மிடில் இருக்குல்ல ஹார்ட்டு, இதை எடுத்து 223 liters ஓக் பேரல் ஆர் விச் இஸ் கால்ட் அ பரீக் ஆர் 500 liters பட் BUTT, இந்த ரெண்டில் வந்து உள்ளே போட்டு கொண்டு உள்ள வேர் ஹவுஸில் லாக் பண்ணிடுவாங்க. 3 years மெச்சூர் ஆகணும். அந்த 3 years எடுத்தால் ஒரு பர்டிகுலர் டேஸ்ட் வரும். இதை 2 விஸ்கி கூட மிக்ஸ் பண்ணால் இட் இஸ் அ பிளெண்டட் விஸ்கி. ஆச்சுங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, 3, 5, 7, 10, 12, 15, 18, 20, 21, 30 இப்படி தான் பேட்சஸ் போகும். இதை பாட்டிலிங் பண்ணி த மோர் எக்ஸ்பென்சிவ் த மோர் பேட்சஸ். ஸோ மெக்காலன், டால்மோர் இவங்கெல்லாம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் ஆஃப் மால்ட் விஸ்கிஸ். ஆச்சுங்களா? இது விஸ்கி மேக்கிங். யூ டேக் ரம் மேக்கிங். ட்ரெடிஷ்னலி ரம் வாஸ் மேட் இன் கரேபியன். எப்படி இந்தியாவில் நம்ம சுகர் கேன் இவ்வளோ அதிகமாக இருந்து நம்ம கொங்கு பெல்ட்டில் வந்து எஸ்பெஷலி நம்மளோட பவானி பெல்ட்டில் பண்ணுறோமோ, கரேபியனில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இது என்னாச்சு, கரேபியனில் வந்து செய்கிறதுக்கு ஆள்கள் கிடையாது. கரேபியன் இஸ் காட் ரஃப்லி அபவுட் 6,500 ஐலண்ட்ஸ் இந்த ஆர்கிபெல்கோ. நிறைய ஆஃப்ரிக்கன்ஸை கூப்பிட்டு வந்தாங்க கண்ணை கட்டி ஆஸ் ஸ்லேவ்ஸ். ஆனால் ஆஃப்ரிக்கன்ஸ் நினச்சிக்கிட்டாங்க நம்ம இங்கேருந்து பக்கத்து ஊர் தான் போகிறோம், ஐலண்ட்ஸ் தானே, அருபா, பியோனர், கியூராசோ, செயின்ட் கிட்ஸ், செயின்ட் லூசியா, பார்படோஸ், ஜமைக்கா, அங்கெல்லாம் வெறும் சுகர் கேன் மேக்கிங் தான். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வேலை செய்வாங்க. ஆனால் தாய்நாடு திரும்பணும் இல்லை, உங்களுக்கு கூட போய் பெங்களூரில் விட்டால் நீங்கள் ஒசூருக்குள்ள வந்து தருமபுரி வந்து ஈரோடு வந்துடுறீங்க. அங்கே போய் விட்டோம்னா அவங்க நினச்சிட்டாங்க பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி குச்சி ஸ்விம் பண்ணுவாங்க. ஆஃப்ரிக்காவும் கரேபியனும் thousands of மைல்ஸ், நாட்டிக்கல் மைல்ஸ். ஸோ நிறைய செத்துட்டாங்க. இவன் என்ன பண்ணால், இந்த மோஸ்ட் ஆஃப் த மாஸ்டர்ஸ் வேர் இங்கிலீஷ் மாஸ்டர்ஸ் ஹூ டிட் ப்ரூ, ஹூ டிட் சுகர் மேக்கிங். அந்த மொலாசிஸ் எடுத்து அவன் டிஸ்டில் பண்ணி லோக்கலி க்ரோ ஆன இது இருந்தது, பைனாப்பிள், லோக்கலி க்ரோ ஆன ஆரஞ்சஸ், நம்ம ஜாதிக்கா, நட்மேக் அதுவும் இருந்தது. இது எல்லாம் கலந்து எஸ்டேட்டோட 4 கார்னரில் பெரிய பெரிய பேரலை ஊற்றி வச்சுட்டாங்க. இவன் போய் என்னடா அதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க இந்த ஸ்லேவ்ஸு. அதை குடிச்சிட்டு பயங்கர போதை விழுந்துருவாங்க கீழே. காலையில் எந்திரிச்சு பார்க்குறக்குள்ள எல்லாம் வந்து வேலைக்கு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ எங்கேயுமே வெளியில் போகல. ஆனால் ராயல் நேவி ஷிப்ஸு இங்கேருந்து போய் அங்கே அரைவ் ஆகுறப்போ, எண்ட் ஆஃப் 17th 18th century அரைவ் ஆகுறப்போ அவங்க பார்த்தாங்க எவனுக்குமே உடம்புல வந்து விட்டமின் C டெஃபிஷியன்சி ஒரு டிசீஸ் இருக்குது, ஸ்கர்வின்னு.
அது யாருக்குமே இல்லை. எப்படின்னு போய் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, நாங்கள் டெய்லி பிளான்டர்ஸ் பஞ்ச் கொடுக்குறோம். பிளான்டர்ஸ் பஞ்சுன்னு ஒரு காக்டெயிலே இருக்குது. இப்போ என்ன யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க, காக்டெயில் பண்ணி தரீங்களா, ப்ரௌடாக இதான் பண்ணி இந்த கதையை சொல்லுவேன். அப்போ அந்த கையோட இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புண்ணு மாதிரி சரங்கு மாதிரி வந்திருக்கும், அது இருக்காது. அப்போது அங்கே டாக்டர் ஷிப்பில் இருக்க டாக்டர் அப்சர்வ் பண்ணி லண்டனுக்கு வந்து இந்த ஸ்பிரிட்டை இம்போர்ட் பண்ணி அந்த ஸ்பிரிட்டை வந்து செயிலர்ஸ்க்கு வந்து ஒரு பாட்டில் வித் ரேஷன்டு மக் ஒன்று கொடுப்பாங்க. நீ டெய்லி ஒரு பெக்கு குடிச்சிக்கோ, மேலே அப்யூஸ் பண்ணாத, 30 days இதை யூஸ் பண்ணு. ஸோ XXXXன்னு இருக்கும், XXX 30 days குடி. ஸோ ரோமன் வேர்ல்டில் 30 days RUM ரெகுலர்லி யூஸ்ட் மெடிசன். அதான் ரம்முங்கிற பேரே வந்து அதை வந்து நம்ம ஓக்கில் போட்டு மெச்சூர் பண்ணால் அந்த டார்க் கலர் கொடுக்கும். ஈவன் இன் இந்தியா to certain extent old monk அப்படி பண்றாங்க, but not any other company. Amrut is making a very good rum and a very good single malt whiskey. Same like Paul John in Goa. They're making very good. Ian McLeod Distillers வந்து இப்போ 1000 crores இன்வெஸ்ட் பண்ணி இப்போ உத்தராகண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரீசென்ட்லி. அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து கிடைக்கிற ரம் இஸ் நாட் ரம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரம். வி ஸ்போக் அப் வோட்கா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ், ஸ்வீடன், ஃபின்லாண்ட், நார்வே, யூ டேக் அபவுட் ரஷ்யா, அதிகம் விளைச்சல் வந்து பொட்டேட்டோ. இட்ஸ் ஸ்டேபிள். இது அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறது தெரியாது. இதே மாதிரி வெட்டி போட்டு ஸ்டார்ச்சை வந்து சுகராக கன்வெர்ட் பண்ணி டிஸ்டில் பண்ணி எடுக்கிறது தான் வோட்கா. லைக் ஸ்மிர்னாஃப் அதெல்லாம் இருக்குது. ஆமாம், வோட்கா. அது வோட்கா இஸ் மேட் வித் பொட்டேட்டோஸ். ஸோ வைன் இஸ் மேட் வித் கிரேப்ஸ். அகெயின் ஜின் வந்து நம்ம நியூட்ரல் ஸ்பிரிட்னு சொன்னோம். யூ டேக் திஸ் நியூட்ரல் ஸ்பிரிட், யூ மேசரேட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கொரியாண்டர், ஜூனிப்பர், காஷியா, சினமன், இதெல்லாம் மேசரேட் பண்ணி 28 days விட்டு திருப்பி ரீடிஸ்டில் பண்ணி 40 degrees கொண்டு வந்தோம்னா அதே 3 distillation ப்ராசஸ் ஜின் வருது. அது கூட டானிக் வாட்டர் ஊற்றினா இட்ஸ் ப்ரோஃப்ளாட்டிக் அப்பெரட்டிவ். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்பு குடிக்கிற ட்ரிங்க் அது. ஆச்சா, ஸோ தட்ஸ் ஜின் அண்ட் அகெயின் இட்ஸ் an aperitif. ஸோ ஜின் அண்ட் வோட்கா ஆர் aperitifs. ரம் is during the food. Whisky is definitely after a meal. Some people drink it before a meal, like a blended whiskey with soda or ginger ale. Wine before, during, after. ஏன்னா வைனில் வந்து ட்ரை இருக்குது, மீடியம் இருக்குது, ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஸ்வீட் இருக்குது. நம்ம வந்து ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்றோன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் சொத்தன்ஸ் அந்த மாதிரி ஸ்வீட்டு. சி ஒரு பாட்டிலில் 2 RL ஆரம்பிக்கும். 2 RLனா ரெசிடியூவல் சுகர். ஒரு 700 ml பாட்டிலில் 10% ஆல்கஹால் இருக்கும். அப்படின்னா ஒரு 100 ml பிரிச்சிங்கன்னா அந்த 700 ml பாட்டில் வைனை 100ஆக பிரிச்சிங்கன்னா அந்த 100ல் 2% சுகர் இருக்கும், 10 ml எத்தனால் இருக்கும். ஓகே, விச் இஸ் போர்ட்டபிள் ஆல்கஹால். இதுதான் ஒரு டாக்டரோட விதத்தில் சொல்கிறப்போ ஒரு வைன். ஸோ நம்ம இந்த மாதிரி போகிறப்போ ஒயிட் வைன், ரெட் வைன், ரோஸே வைன், ஸ்வீட் வைன் எடுத்திங்கன்னா ஒரு 35 CL பாட்டிலில் 135 கிராம் சுகர் இருக்கும். ஏன்னா கிரேப் ரைப்பே ஆயிருக்காது, அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அதை கையில் ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம பாயசத்துக்கு போடுற இது இருக்குல்ல திராட்சை, அந்த மாதிரி ட்ரை ஆயிரும். அதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அது கூட ட்ரை வைன் ஆட் பண்ணி தே டு அ ஸ்வீட் வைன். அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு பொட்ரைட்டிஸ் சினேரியாங்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு ஃபங்கஸ் எல்லாம் தண்ணியை குடிச்சிட்டு உள்ளே போய் ஒளிஞ்சிக்கும். 7 மணிக்கு குடிக்க ஆரம்பிக்கிற அந்த ஃபங்கஸ் தண்ணி 12 மணிக்கு வெயில் தாங்காது, உள்ளே போயிடும். அப்போ கிரேப் 98% இருக்கிற வாட்டர் ஷ்ரிவல் ஆகி குட்டி ஆயிரும். ஸோ தட்ஸ் சொத்தன்ஸ். ஒன்லி 2 people மேக் இன் த வேர்ல்டு, ஃப்ரான்ஸ் அண்ட் ஹங்கரி. ஹங்கரியில் டோக்காய், நம்ம ஃப்ரான்ஸில் வந்து சொத்தன்ஸ். ஸோ அது வந்து ஆஃப்டர் டின்னர் நீங்கள் ஒரு குலாப் ஜாமுன் கொடுக்குறீங்க, ஸ்டிக்கி டாஃபி புடிங் கொடுக்குறீங்க, இது அதுக்கு போகும். அப்புறம் போர்ட் வைன், ஒரு வைனோட ப்ரொடக்ஷனில் பாதியில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எக்ஸசஸ் ஆஃப் வைனை வந்து டிஸ்டில் பண்ணி பிராண்டியாக வைனில் ஊற்றி அதை ஸ்டாப் பண்ணுறது போர்ட் வைன். ஆஃப்டர் டின்னர் சீஸ் கூட. ஏன்னா சீஸ் அண்ட் வைன் இஸ் அ பிக் சப்ஜெக்ட் இன் ஸ்காட்லாண்ட். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சீஸ் மேக்கர்ஸ், நாங்கள் வந்து வைன் மர்ச்சன்ட்ஸ். அதேமாதிரி அவங்க கடைங்களும் பக்கத்தில் தான் இருக்கோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது. இதே பிராண்டின்னு ஒன்று இருக்குது, கொனியாக் ரீஜன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் பான்புவா, ஃபின்புவா, பார்தரீஸ்னு சுற்றி இருக்குது. அந்த ரீஜனில் எடுக்கிற கிரேப்பு யூக்னி பிளான் ஒன்று இருக்குது. அந்த கிரேப்பில் எடுக்கிற நான் தான் 2000 கிரேப் வெரைட்டிஸ்ன்ட்டு ஒயிட் அண்ட் ரெட் எடுத்தா அந்த கிரேப் வெரைட்டி எடுத்து நம்ம வைனாக ப்ரொடியூஸ் பண்ணி வைனை டிஸ்டில் பண்ணால் இட் இஸ் அ பிராண்டி. அண்ட் கொனியாக்லேருந்து வரங்காட்டி கொனியாக் அப்படிங்கிறாங்க. பெரிய பெரிய எங்கள் பார்ட்டிஸ்க்கெலாம் போனீங்கன்னா பீப்புள் ட்ரிங்க் லைக் ஹெனசி, குர்வாசியர், ஹைன், அந்த மாதிரி எக்ஸோன்னு போட்டிருக்கோம். எக்ஸோ 25 years old. அதெல்லாம் ஒரு பாட்டில் 1 lakh வரும் ஆச்சுங்களா. தட் இஸ் அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா,
நீங்கள் ஒரு சீப்பான ரைஸ், ஒரு அன்குக்குடு சிக்கன் வாங்கி ஒரு பிரியாணியும் ரோட் சைடில் சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஃபுட் பாய்சனிங் போகிறதோட நல்ல குவாலிட்டி நாட்டுக்கோழி, நல்ல குவாலிட்டி ஒரு ரைஸில் ஒரு டிஷ் செஞ்சு, இல்லை வெஜிடபிள் நம்மளே க்ரோ பண்ணி ஒரு ஆர்கானிக் ஒரு பொரியல், வாழைத்தண்டு அப்படி சாப்பிட்றது எப்படி, அதே மாதிரி தான் ஆல்கோஹால். நல்ல கொனியாக்கு நான் 1 lakh போட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லல. ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒரு ட்ரிங்க் நம்ம பாடிக்குள்ளே போகுதுன்னா, உங்கள் லிவர் இஸ் த கை விச் அப்சார்ப்ஸ் ஆல் திஸ். அவருக்கு பெரிய வேலை கொடுக்குறீங்க. அண்ட் இஃப் த லிவர் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட், இட் டயர்ஸ் அவுட். எண்ட் ஆஃப் த டே யூ ஆர் கோயிங் டு லூஸ் வைட்டல் ஆர்கன் இன் த பாடி. கண்டிப்பாக அதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆல் தீஸ் ட்ரிங்க்ஸ். இப்போது ஃபாரின் லிக்கர்ஸ் ஒருத்தங்க வந்து ரெகுலராக ஒரு ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஃபாரின் லிக்கர்ஸ் ரெகுலராக எடுத்துக்கிறதுக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் வைக்கக்கூடிய நிறைய லிக்கர்ஸ் இருக்குது. இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? இருக்குது. கொஞ்ச நேரம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், அங்கே வந்து உணவுக்கு தகுந்த ஆல்கஹால் இருக்குது. ஓகே, ஒரு விஸ்கி குடிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த நிபிள்ஸ், ஒரு வைன் குடிக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த ஸ்டார்டர். இப்போ ஸ்மோக் சாமன், இப்போது different kinds of fish starters. You take mussels. மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய குவாலிட்டி மீட் சாப்பிடுவாங்க. லேம், சிக்கன், பீஃப் சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, தே வில் ஈட் குட் டெசர்ட். அதுக்கப்புறம் குட் ஆல்கோஹால் குடிச்சு நல்லா தூங்குவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் 7 மணிக்கு டிசிப்ளைண்டாக வேலைக்கு போயிடுவாங்க. டியூரிங் த வீக் குடிக்கிறது கம்மி. டியூரிங் த வீக்கெண்டு தான் ஜாஸ்தி குடிப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம மது பிரியர்கள்னு சொல்லி 7 மணிக்கே கடையை திறந்து வச்சு அவங்கள குடிக்க வச்சு தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றாங்க. ஆச்சுங்களா? அவங்க வந்து தோட்டத்தில் ஒரு விபத்தே நடந்ததுன்னு வைங்க, நம்ம வந்து அது பொறுப்பாயிடுறோம். அப்புறம் சாயந்தரம் போய் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் வாங்கி மறுபடியும் குடிக்கிறாங்க. அவங்க குடிச்சிட்டு அவங்களுக்கு ஒன்று நிலை தப்புது, சரியாக சாப்பிட்றதில்ல, வீட்டுக்கு போனால் சண்டை, ஏதோ இருக்கோ இல்லையோ. ஸோ பாடியில் வந்து ஆல்கஹால் நீட்ஸ் ஃபியூல் டு அப்சார்ப் ஆல் திஸ். இது இல்லாதப்போ என்ன பண்ணுது, ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், ஒரு பாடியை பாதிக்கிற மாதிரி குடிக்கிற எவ்ரி யூனிட் ஆஃப் ஆல்கஹால், வெதர் இட் இஸ் இண்டியன் ஆர் வெஸ்டர்னைஸ்ட், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் யூ புட் இன் த பாடி. அப்புறம் அங்கே வந்து குளிர், கிளைமேட் வில் ஹெல்ப் யூ. பட் இங்கே அப்படி கிடையாது. ஹாட் வெதர், டீஹைட்ரேஷன் ஆகும். 2 யூனிட் ஆல்கஹால் குடிச்சிங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணியாவது பாடியை சோக் பண்ணிட்டு தான் நம்ம தூங்கணும். இப்போ குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 hours தூங்குறதுக்கு முன்பு குடிச்சிட்டு தூங்கணும். குடித்த உடனே போதை தப்பிடுச்சுன்னா, நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா, இல்லை கீழே விழுந்துட்டோம் போயிடுச்சுன்னா, ஆல்கஹால் பாய்சனிங்னு ஒன்று இருக்குது. இட் வில் ஸ்லோலி அரெஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட் வரும். ஸோ இதெல்லாம் நிறையா நடக்குதுங்க. ஆமாம், அதனால் நம்ம குடிச்சிட்டு ஒரு கேப் கொடுத்து அந்த ஆல்கஹாலை வந்து சோக் பண்ணி லிவருக்கு வந்து நிறையா தண்ணி கொடுத்து கிளென்ஸ் பண்ணி நம்ம போய் யூரின்லாம் போயிட்டு வந்து தூங்குறது எப்படி, which happens in Europe. இல்லை இங்கே வந்து நிலை தப்பி. இப்போ யூரோப்லேயும் there is a issue, ஆல்கஹால் ட்ரிங்கிங் இஷ்யூ இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ஜாப்னு ஒன்று இருக்குது. இங்கேயும் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 140 ரூபா போட்டால் ஒரு குவார்ட்டர் குடிக்கலாம். குவார்ட்டருங்கிறது இஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 25 ml is a unit in UK, 30 ml is a unit in India. ஸோ நீங்கள் 180 ml வந்து நீங்கள் 30 or 25 பிரிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 6-7 யூனிட்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்குது. அதை வந்து ஒரு நாளைக்கு ஹாஃப் அடிக்கிறவங்களாம் இருக்காங்க, ப்ரௌடாக சொல்கிறாங்க. இது யார் ரொம்ப அஃபெக்ட் பண்ண போகுதுன்னா, இன்றைக்கி ஜென்ரேஷன் கிட்ஸ் நிறையா குடிக்கிறாங்க. டியூரிங் த டே பார்த்தீங்கன்னா, இல்லைங்க ரொம்ப சூடாக இருக்குது, ஒரு பாட்டில் பியர் தான் குடித்தேன். இன்றைக்கி பியரே 8% ஆல்கஹால் இருக்குது இந்தியாவில், which I find it very very difficult. இதே பெங்களூரில் பாருங்கள் 3%ல ஆரம்பிச்சு அங்கேயும் ஸ்ட்ராங் பியர் 3%, 5%, 3, 5, 6 இருக்குது. வேணும்னா இம்போர்ட்டட் வந்து கால்ஸ்பர்க், ஆம்ஸ்டல் அதெல்லாம் வந்து இம்போர்ட்டட். ஸோ கண்ட்ரி வைஸ் சொல்லணுன்னா, இப்போது யூகே பார்த்தீங்க அப்படின்னா கார்லிங் இருக்குது, விச் இஸ் இங்கிலீஷ் கம்பெனி. யூ டேக் டென்மார்க், யூ ஹேவ் கால்ஸ்பர்க். ஹைனிகன், விச் ஓன்ஸ் கிங்ஃபிஷர் நவ், இஸ் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ் ஆர் டச். கிரால்ச் ஃப்ரம் நெதர்லாண்ட்ஸ். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வீட்லேயும் பியர் பண்ணுறாங்க. ஓகே, யூ டேக் டைகரஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். சைனாவில் வந்து சிங்ஸாவும் இருக்குது, இந்தியன் கிங்ஃபிஷர். இது எல்லாமே ஹேஸ் தேர் ஓன் மேக்கிங் ப்ராசஸ். எல்லாமே பார்லியில் தான் பண்ணுறாங்க. ஓகே, பட் எங்கே ரொம்ப அஃபெக்ட் பண்ண போகுதுன்னா, அந்த யூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கிளிசரின். இது வந்து மைக்ரோ ப்ரூட். யூ கோ டு ஆபா ப்ரூவிங் கம்பெனி இன் பெங்களூர், டுவைட். இல்லை இப்போ வந்து பீரான்னு ஒன்று இருந்தது பெங்களூரில். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கம்மியாக இருக்கும், கிளிசரினே இருக்காது. இட்ஸ் அ ஃப்ரெஷ்லி ப்ரூட் பியர் டு பி ட்ரங்க் இந்த நெக்ஸ்ட் 2 to 3 days. அந்த ரெஸ்ட்ரோ பப்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும். இங்கே ஃபேமிலியோட போய் குடிங்க நான் என்கரேஜ் பண்ணல யாரையுமே. பட்
family has to know what either the man who's doing or the female what she's doing. இன்னைக்கு women led family and office parties நிறைய ஆயிடுச்சு. இன்னைக்கு go to சென்னை, கோயம்புத்தூர், இன்னைக்கு women led parties நிறைய இருக்கு. A lot of girls call me and ask me, so what kind of ட்ரிங்க் நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. The first thing I tell everybody is, I don't encourage people to drink. I have no habit of doing that. Even to my own family, I tell the same thing. But what I encourage is, if you have the habit, drink it responsibly and drink the right level of alcohol. And the next thing is, நிலை மாற்றம் வர்றதுக்கு, தடுமாற்றம் வர்றதுக்கு அளவுக்கு குடிக்காதீங்க. நல்லது கிடையாது. ஏன்னா அது வந்து குடிச்சும் பிற்பாடு வாக்குவாதம் வரும், குடிச்சும் பிற்பாடு சண்டை வரும், ஃபிசிக்கல் and also verbal abuses. இது என்ன ஆகும், ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபார் தட் ஐ எம் வெரி மச் இன் ஃபேவர் ஆஃப் people not to drink and do all these things. So these are different kinds of different styles of alcohol, I would say. ஸோ இப்போ இந்தியாவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆரிஜினுக்கு ஒரு ட்ரிங்க். இப்போ நம்ம கோவா எடுத்துக்கிட்டோம்னா ஃபெனி இருக்குது. பட் ஆனால் அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் அப்படிங்கிற ஒரு இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம மரபு அப்படின்னு எடுத்தோம்னா நம்மளோட பனை மரத்தில் எடுக்கிறது, தென்னை மரத்தில் எடுக்கிறது, தெலுங்குன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே ரொம்ப பயங்கர பெரிய போராட்டம். தமிழ்நாடு வந்து இதை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா விதவுட் டச்சிங் any political side of it, most of the distilleries and breweries are owned by political giants. அப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு இந்த வர்ற மொலாசஸை கன்வெர்ட் பண்ணி ஆகணும். மேபி இந்த தெலுவோடு நிறுத்தி கல்லுக்கு போகாமல் இருந்தப்போ என்னாச்சு, கல் ஹேஸ் காட் லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ ஆஸ் பர் மை ancestors. ஒரே மரத்து கல் குடித்தா உங்களுக்கு சளி வராது, பாடி பெயின் இருக்காதுன்னு நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க. சயின்டிஃபிக்கலி இட் இஸ் நாட் ப்ரூவன். பட் இன்றைக்கி ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெரிய வாழ்வாதாரம் கல் இறக்குறது. ஸோ நம்ம பாரம்பரியம் வந்து இப்போ எப்படி கேரளா கல்லுன்னு சொல்லி அவங்க ஒரு கல் கடையை வச்சுருக்காங்களோ, அதில் 50% கல்லே கிடையாது கேரளாவில், கெமிக்கல் லேஸ்ட் அது. பட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ப்ராப்பராக கல், எஸ்பெஷலி தென்னை அண்ட் பனைமரத்து கல்வி. நான் 1820 இந்தியாவில் இருக்கப்போ 18 years and 20 years old வரைக்கும் நான் நிறைய இந்த கிராமத்து பக்கம்லாம் போனால் ஈவினிங் ஒரு சொம்பு இல்லை பகலில் காலையில் எழுந்திரிச்சு அந்த சுண்ணாம்பு லேஸ் பண்ண தெலுவு குடிக்கிறோம். இப்போ திருப்பூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி தண்ணீரான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு டெட்ரா பேக்கில். அது வந்து நம்ம ட்ரிங்க் தான், அது நம்ம மரபு ட்ரிங்க். இப்போது ஜப்பானுக்கு ரீசெண்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ணி விட்ருக்கேன். ஸோ நம்ம பாரம்பரிய ட்ரிங்க் அது. அது இல்லைனா எனக்கு தெரிஞ்சு எங்களோட கிராமத்து பக்கம் இந்த வேளாமரம் இருக்குது. வேளாமரத்தில் பட்டையை எடுத்து வேளாம்பட்டையை எடுத்து அது கூட ஃப்ரூட்ஸு, பேரிச்சிம்பழம் அதெல்லாம் போட்டு ஒரு ப்ராப்பர் நான் சொல்கிறது மேசரேட் பண்ணி அது அகெயின் சுகர் கன்வெர்டட் இன்டு ஸ்டார்ச், அதை டிஸ்டில் பண்ணி நம்ம வாயில் போடுற வார்த்தை வேணால் சாராயன்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் அ டிஸ்டில் ஸ்பிரிட். மக்கள் அது கூட இளநீர் அதெல்லாம் கலந்து குடிச்சு. ஆனால் மக்கள் உழைச்சாங்க அந்த காலத்தில் ஆச்சுங்களா. காலையில் 5 மணிலேருந்து காலையில் 11 வரைக்கும், சாயந்தரம் 4 to 6 வரைக்கும் உழைச்சிட்டு ஒரு பொழுதுபோக்கு ஒரு சொம்ப நம்ம குடிச்சு வந்து படுத்து தூங்கிட்டு இன்னும் அதை குடித்து வாழ்ந்த 90 வயசு மக்கள் எங்கள் கிராமத்தை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம அது கூட கெமிக்கல்லையும் அதையும் இதையும் லேஸ் பண்ணி ஆட் ஆகி கவர்மெண்ட் லான்ச் பண்ணின டாஸ்மாகில் இருக்கிற இந்த ஆல்கஹால் விச் இஸ் ஃப்ரம் மொலாசஸ் இவ்வளோ பயமாக இருக்குன்னா, இதை நிறையா பேர் இது இல்லாமல் இல்லீகலாக ப்ரூ பண்ணி க்ரூடு மெத்தனாலை போட்டு அது கூட எத்தனால் ஆட் பண்ணிடுறாங்க. இது ஆட் பண்ணி என்ன ஆமாம், இட் பிகம்ஸ் ஸ்பியூரியஸ் ஸ்பிரிட். அதை குடித்து ஏராளமான குடும்பங்கள் இறந்து போகிற மக்கள் இருக்காங்க. அது ஒரு லாபி தான். ஆச்சா, விதவுட் ஹேவிங் டு டச் எனி பொலிட்டிக்கல் சைட். ஆனால் அதெல்லாம் தான் நிறுத்தணும். ஆச்சுங்களா, நம்ம மரபு தான் இஸ் டு ட்ரிங்க். இஸ் தேர் எனிதிங், ஏன்னா நீங்கள் உலகம் ஃபுல்லாக இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, வைன்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் கூட இவ்வளோ உங்களோட ஜேர்னி இருக்கும்பொழுது ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு மரத்துலேருந்து வர ஒரு ட்ரிங்க் கல் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஏதாவது ஒரு ஆரிஜினில் இந்த மாதிரி சிமிலரான ட்ரிங்க் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? நிறையா இருக்குது, நிறைய ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ எங்கள் லோக்கலில் நாங்கள் இருக்கிற ஹேடிங்டன் டன்பார் கவுண்டி பேர் ஈஸ்லோதியன். அதில் என்ன ஆகுன்னா நிறையா இந்த ஃபாரேஜிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எப்படி காட்டுக்குள்ளே போய் கீழே விழுந்த பழங்கள், மேங்கோ கீழே விழுந்துருச்சு, இல்லை ஒரு பேர் தள்ளி ஒரு பெரிய ஒரு பலாப்பழம் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து இதே ஸ்பிரிட்டில் லேஸ் பண்ணி வச்சா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எல்டர் பெரிஸில் பண்ணுற ஒரு, ஏன்னா பெரிஸ் வந்து ரொம்ப காமன் காட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா. அங்கே ஃபாரஸ்ட்டுங்கிறது மெயின்லி இப்போ இது இந்த பைன் ஃபாரஸ்ட் தான் ஜாஸ்தி ஸ்காட்லாண்டில். அதில் ஃபாரேஜ் பண்ணி கொண்டு வந்து 2-3 கம்பெனிஸ் பண்ணுறாங்க. மேசரேட் பண்ணி விழுந்த ஆப்பிள் எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி அதை வந்து பியர் மாதிரியே ப்ராசஸில் சைடர் பண்ணுறாங்க. ஸோ யூரோப்பில் இது வந்து ஒரு இது. இப்போ பர்ச்னு ஒரு ட்ரீ இருக்குது. அந்த பர்ச்சோட சாப் எடுத்து இப்போ நம்ம எப்படி
பட்டையில் எடுத்து ஒரு டிஸ்டில் ட்ரிங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி பர்ச்சோட சாப் எடுத்து நம்ம லோக்கலி ஒருத்தர் டாம்னு சொல்லி ஹீ இஸ் டூயிங் அ ட்ரிங்க் எல்டர் கம்பெனின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறாங்க. அது மாதிரி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் இது மேசர் எனி ஃப்ரூட் விச் இஸ் லோக்கல் டு இட். என்ன கேட்டால் லோக்கல் அதை மேசரேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பிரிட்டில் அது என்ன ஆகும், லிக்விட் வீக் ஆகும். பட் அப்படியே அதை பாட்டிலிங் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா த ஏபிவி ஆல்கஹால் பை வால்யூம் வில் ரிமைன் த சேம். அதை திருப்பி டிஸ்டில் பண்ணணும் அப்படின்னா திருப்பி நியூட்ரல் ஸ்பிரிட்டாக வரும். பட் நீங்கள் போட்ட பழத்தோட ஃப்ளேவர் அதில் வந்துடும். ப்ளஸ் சுகரும் போயிடும் அது கூட. எதுவுமே தப்பாது. ஸோ தட் பிகம்ஸ் ஏ அக்வாவீத் ட்ரிங்க். ஆமாம். அப்புறம் நீங்கள் டென்மார்க் எடுங்க, கேரவே லிக்கேரில் பண்ணுறாங்க கியூமெல்னு சொல்லிட்டு. அது வந்து 60 degrees. பாட்டிலே தூக்கி ஃப்ரீசரில் போட்டாலும் அந்த பாட்டில் ஃப்ரீஸ் ஆகாது. அதை வந்து ஷார்ட் பை ஷார்ட்டாக குடிப்பாங்க. KUMMEL கியூமெல். இட்ஸ் அ டச் கேரவே லிக்கேர். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஒன்று. எகர்மைஸ்டர் மாதிரி. எகர்மைஸ்டர் மோஸ்ட்லி ஃப்ரம் இதான் டென்மார்க். அண்ட் இது எகர்மைஸ்டர் இஸ் வெரி மச் கமர்ஷியல் ட்ரிங்க். அதுக்கும் ஏதோ சம் இவ்வளோ இதுன்னு பண்ணுறாங்க. அப்புறம் யூ டேக் தெர் இஸ் ஒன் பெனடிக்டின் மாங்க்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் ஆபேல வந்து ஒன்று பண்ணாங்க. DOM அப்படின்னு சொல்லிட்டு தியோ ஆப்டிமோ மேக்ஸிமோன்னு அந்த ட்ரிங்க் பேரே பெனடிக்டின். 116 ஹெர்ப்ஸ் இருக்குது அதில். இன்னுமே சீக்ரெட்டிவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அது டிஃப்ரெண்ட் ஹெர்ப்ஸ் மேசனேட் பண்ணுறாங்க. யூ கோ டு த கரேபியன் அங்குஸ்ட்ரா பிட்டஸ் இருக்குது. 2 ட்ராப் போட்டு சோடா வாட்டரோட அதை குடித்தோம்னா காலையில் போதை பயங்கரமாக இருப்பாங்க. வித்தின் 1 hour அந்த போதை தெளிஞ்சிடும். எடுத்துகிட்டு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட் கொண்டாந்துரும். ஸோ தட்ஸ் அங்குஸ்ட்ரா பிட்டர்ஸ் விச் கோஸ் இன் பிளடி மேரி. ஸோ இவ்வளோ நேரம் ஆல்கஹால் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அது ஆல்கஹால் எஜுகேஷன், ஒரு ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங்கான ஒரு எஜுகேஷன் இந்தியாவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு கோர் ஐடியாவாக நான் எடுத்துக்கிறேன். இன்னும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பேசும்போது புரிஞ்சுக்க முடியுது. இப்போது இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கும்பொழுது இன்றைக்கி ஒரு ஆல்கஹால் பிராண்டை லான்ச் பண்ணுறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு மைக்ரோ ப்ரூவரி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸில் லைசன்சிங் கொடுத்தாங்க, கோயம்புத்தூர், சென்னை கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ ப்ரூ அப்படின்னு எடுத்திங்கன்னா 500 liters ஆஃப் அ டேங்க் டு ஹேவ் அ மால்டட் பார்லி. இந்தியாவில் மால்டட் பார்லி பண்ண முடியாது, ஏன்னா நம்மகிட்ட கிடையாது. இட் ஐதர் கம்ஸ் வந்து யூரோப் ஆர் யூஎஸ்லேருந்து வரும், சாக்ஸில் வரும். அதை எடுத்து கொட்டி தண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்ட் போட்டால் ஃபர்மெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிஷனிங் பண்ணி ஆஃப்டர் 7 days அது கூட ஈஸ்ட் ஸ்டாப் பண்ணதையுமே ஹாப்ஸ்னு சொல்லி ஒரு ஃப்ளவர் இருக்குது which comes mainly from Czech Republic, Germany. அங்கிருந்து வரும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்டம் ஃப்ளேவரிங் ஈஸ்ட், டாப் ஃபர்மெண்டிங் ஈஸ்ட்னு 2 இருக்குது ஹாப்ஸு. அந்த ஹாப்ஸ் ஃப்ளவரை போட்டோம்னா ஃப்ளேவரிங் வந்து வில் ஆட் அப். அதான் IPAன்னு இருக்குது, இந்தியா பேலேல்னு. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருக்கப்போ அவங்களுக்கு குடிக்கணும் அப்படின்னா ஒரு கேனில் வந்து பியர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஹாப்ஸ் ஆட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. இங்கே வந்து இறங்குறதுக்குள்ளே 47 to 50 daysல ஃபர்மெண்டேஷன் மறுபடியும் ஆரம்பிச்சு அந்த மேலே மூடி மட்டும் திறந்தா புஷ்ஷுன்னு காற்று வரும். செகண்டரி ஃபர்மெண்டேஷன் முடிஞ்சிருக்கும். அது பேர் தான் IPA, இந்தியா பேலேல். அப்படி பண்ணுனா இன்றைக்கி நீங்கள் ப்ரிசர்வேஷனாக நீங்கள் கிளிசரினோ CO2 ஆட் பண்ண தேவையில்லை. இட்ஸ் அ ஃப்ரெஷ் பியர். நீங்கள் பெங்களூர் போனால் ஆபர் ப்ரூவிங் கம்பெனி இருக்குது, டுவைட் இருக்குது, நிறையா இருக்குது. நீங்கள் வீட்டில் பண்ணலாம், பார்லியில் பண்ணலாம். அதை வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் வந்து நீங்கள் கண்ணாடியில் வந்து அந்த பக்கம் பியர் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம். இங்கே டேபிளில் வந்து சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க, குட்டி குட்டி சாம்பிள்ஸ் டேஸ்ட் பண்ணி. யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் அ லாகர். அதாவது ஒரு பார்லியை எவ்வளோ ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த முளப்பு கட்டின பிற்பாடு அந்த எவ்வளோ ரோஸ்ட்டில் நிற்கிதோ அந்த டிகிரி, த லைட்டர் த ரோஸ்ட் இட்ஸ் அ லாகர், த டார்க்கர் த ரோஸ்ட் இஸ் லைக் கினஸ் மாதிரி, போர்ட்டர் அந்த மாதிரி ஆயிடுதுங்க. ஸோ இந்த பியர்ஸ் வந்து நம்மளுக்கு கலர் கலராக வரும், டேஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ இதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குமோ 500 ml கொடுக்குறாங்க. அது கூட ஃபுட்டு வரும், நிபிள்ஸ் டு டேஸ்ட். யூரோப்பியன் ஸ்டைல் பப்ஸ்லேயே ரன் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் அ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரெஸ்டோ பப்ஸ் இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி அதையே கொஞ்சம் மைக்ரோங்கிறதோட மேக்ரோவும் இல்லாமல் இன்பிட்வீனில் ஒரு ப்ரெமிசஸ் எடுத்து நம்மளே பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி யூ கேன் செல் இட் டு டிஃப்ரெண்ட் பப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். அது அகெயின் இங்கே கலாச்சாரம் கிடையாது, லைசன்சிங்கே இல்லை. அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. த அதர் திங் இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாண்டிங் டு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வைன்ஸ். ஆக்சுவலாக இந்த வைன் அப்படிங்கிறது இப்போ நாங்கள் வந்து யூகேல வந்து வி ஹேவ் அன் ஆக்சஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் 30,000 வைன்ஸ் இருக்குது. மிகப்பெரிய இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஆக்சஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னா, யூ கோ டு சூப்பர் மார்க்கெட், அங்கே யூகேல வந்து வெரி லோ கேட்டகிரி டு மிட் கேட்டகிரி வைன்ஸ் இருக்கும்.
எல்லாம் ஒரு 5 ஆரம்பித்து 9, 10, 12 பவுண்ட்ஸ்க்குள்ள முடிஞ்சிடும். பட் எங்களுது 30, 40, 50, 70 பவுண்ட்ஸ்க்குலாம் வச்சுருக்கேன் வைன். ஓகே 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 ஆச்சுங்களா? ரிக்வெஸ்ட் பண்ணால் வி கேன் பிரிங் கிறிஸ்மஸ் டைமில் 200 pound பாட்டில் விச் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 25,000 rupees பாட்டில் வைன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு கேட்டகரி இருக்கிறப்போ எஜுகேஷன் ஒன்று இருந்து ப்ராப்பராக ஃபுட்டு கூட இன்றைக்கி ஐ கால் so many people in Diwali days and I wish என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் ஒரு ஷெஃப் வந்திருக்காரு, பாஸ்தா பண்ணிகிட்டு இருக்காரு, ரோஸ்ட் லேம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். தே டாக் லைக் இன் யூரோப்பியன் டர்ம்ஸ். ஆனால் அது தகுந்த ஒரு ட்ரிங்க் இருக்காது. பெங்களூர் போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, ஏதோ குடிக்கிறங்க இருக்குது அப்படின்ட்டு ஹோல் ஃபேமிலி டாக்ஸ் அபவுட் இட். இட்ஸ் நாட் ஜஸ்ட் மென் பார்ட். புரியுது புரியுது. ஓகே. ஸோ செட்டிங் அப் அ குட் வைன் ஸ்டோர். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 550 square feet ஆரம்பிச்சு there's another store at 1,500, another store at 3,750. Okay. So potential is not just about wine, cheeses, different kinds of soft drinks, different kinds of food, global food, யூரோப்பியன் ஃபுட், அதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டால் மாதிரி பண்ணோம்னா கோத்ரேஜோட குரூப்பில் வந்து நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா இந்திரா நகரில் அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஹேம், சீஸ், அப்புறம் பேக்கன்ஸ், அந்த மாதிரி லைக் ஷாக்குத்ரீஸ் விச் கம்ஸ் ஆல் த வே ஃப்ரம் ஸ்பெயின், டாப்பாஸ் ஆச்சுங்களா, இட்டாலியன் க்யூர்ட் மீட்ஸ், அந்த மாதிரிலாம் ஒட்டுக்காய் இது கூட போட்டால் நிபிள்ஸ் கூட சாப்பிட்றதுக்கு. அப்போ யூ டேக் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரை திங்ஸ் லைக் ஆலிவ்ஸ், பிளாக் அண்ட் க்ரீன் ஆலிவ்ஸ், சன்ட்ரைட் டொமேட்டோஸ், இதெல்லாம் இங்கே பெங்களூர் விட்டால் இந்த பார்டர் விட்டு தாண்டுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ தட் பிகம்ஸ் அ குட் ஸ்டோர். இட்ஸ் அ புட்டிக் யூனிக் ஸ்டோர். அண்ட் ஐ திங்க் கோயம்புத்தூர் வில் பி அ வெரி குட் பிளேஸ். ஏன்னா கோயம்புத்தூர் has proliferated from a tier 2 to tier 1 city, Chennai, but nothing can touch the culture-ங்கிறதோட nothing can touch the spending capacity of Bangalore, who can spend all these things and they can have a good time either during the week or an office party or a weekend or a festival treat. ஓகே. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பப்ஸோ அல்லது வந்து ஒரு இடத்துக்கு போகும்பொழுது நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி பிளடி மேரி இருக்குது, லாங் ஐலண்ட் ஐஸ் டீ, இந்த மாதிரி நிறையா மெனுஸ் பார்க்குறோம். ஸோ அதில் என்ன ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. இது பற்றின ஒரு இந்த மாதிரி ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்கிறேன்னா, இப்போ எங்கள் மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் எடுத்திங்கன்னா எங்கள் சித்தப்பா பையன் இருக்கான், ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் த ஹோட்டல் ஸ்கூல் பேக்ரவுண்ட். வி ஆல்வேஸ் லுக் அட் திஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஆல்கஹால் பிராண்டை விட்டுருங்க, ப்ரெமிசஸ் விட்டுருங்க, ப்ரொஃபஷனல் வியூன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நம்ம அந்த லைனில் பேசுகிறோம். இப்போ இன்னொரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் போய் இங்கே லோக்கலாக பேசுகிறேன்னா எங்கள் மாஸ்டர் இங்கேருந்து வந்திருக்காருங்க அப்படிமா. யாரும் ஷெஃப்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறதில்ல. ஷெஃப்ங்கிற டேர்ம் ஒன்லி கம்ஸ் ஃப்ரம் ஹோட்டல் ஸ்கூல் பேக்ரவுண்ட். அந்த மாதிரி ஒரு நல்ல பார்டெண்டர் வேணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பிராண்ட் செலெக்ஷன் ஒன்று இருக்குது, பிராண்ட் அம்பாசிடர் ஆக்சா, அப்புறம் பிராண்டிங், அப்புறம் லோகோ, அப்புறம் பிராண்ட் அவேர்னஸ், இதெல்லாம் போட்டு ஒரு பிராண்டை லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி த ட்ரிங்க் கம்பெனிஸ் வந்து குவிவாங்க. எங்கள் பக்காடி எங்களுது வச்சுக்கோங்க, டியாஜியோ எங்கள் விஸ்கிஸ், ரம், ஜின், வோட்கா, யூ டேக் த பீஃபீட்டர், யூ டேக் த ஸ்மிர்னாஃப், யூ டேக் ஆல் த கிளன்கின்சி, டாலிஸ்கர், லெஃப்ராய்க், எல்லாமே அவங்களுக்கு தான். அவன் வந்து குவிவான் ஆச்சுங்களா. இப்போ நான் வந்து ஒரு யூனிட்டை திறக்கிறேன், ஒரு 10 crores போட்டு திறக்கிறேன். அப்போ எவ்ரிபடி வில் கம் and then a couple of bartenders will approach saying that sir I've got so much of knowledge, would you hire me as your bartender? So head end பண்ணாமல் அவங்கள ஓகே ட்ரை டூயிங் அ ட்ரையல் ரன் அப்படின்னா அவங்க என்னென்ன மாடர்ன் திங்கிங் காக்டெயில்ஸ் பண்ண முடியும் அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த லிக்கர் பிராண்ட் யூ கேன் இன்ஃபேக்ட் யூ கேன் கெட் எவ்ரிதிங் இன் இந்தியா நவ், நாட் இன் டு தமிழ்நாடு பட் எனிதிங் இன் இந்தியா விச் இஸ் இன் பெங்களூர். அப்போ அந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்பனாவும் அது ஒன் சைட் ஆஃப் த பார். நெக்ஸ்ட் இஸ் த டிசைன் ஆச்சுங்களா. இப்போ சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரன்னிங் இன் பெங்களூர் 6-7 crores போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. மெயின்லி தி அட்ராக்ட் த யங்கர் க்ரௌட். தெர் இஸ் பிளேஸ் தட் வில் அட்ராக்ட் எல்டர்லி க்ரௌட். அங்கே போகிறோம், ஒரு ஈவினிங் ஒரு பியர் சாப்பிட்றோம், ரொம்ப நேரம் இழுத்து பேசிக்கிட்டு இருக்கணும், வி வாண்ட் டு டாக் அபவுட் அ ஓல்ட் டைம். தெர் ஆர் பிளேசஸ் பட் it will not solve the purpose of having a good bartender or a place or your menu. You need to have a good food menu to accompany this. A good continental food, Chinese, a good mixture of South and North Indian food. So that will play another role. இதெல்லாம் இருந்தும் பத்தாம சர்வீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க பாருங்க, they play a very big role. They can either make it or break it. அச்சா men and women, both boys and girls mix. இதை வச்சு நல்ல ஒரு சர்வீஸ் ஸ்டாண்டர்டோட சர்வ் பண்ணால் காம்பினேஷன் ஆஃப் ஹேவிங் லொக்கேஷன், a combination of good menu, a combination of good bartending skills, a combination of a good interior, a combination of good service standards, a combination of locally available fruit, veg and meat,
culmination of all these three together, you can call it a very good food and beverage establishment. ஸோ இன்றைக்கி இந்த ஆல்கஹால் அண்ட் அந்த ஸ்பிரிட்ஸ் அண்ட் வைன்ஸை வந்து ஒரு கெரியராக சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இன்றைக்கி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி? ஓகே, த கெரியர் அப்படின்னு எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரன்னிங் லைக் ஐஐடி மாதிரி, நம்மளோட என்ஐடி மாதிரி, ஆர் யூ டேக் அபவுட் நம்ம எய்ம்ஸ் ஃபார் டாக்டர் நீட் மாதிரி, தெர் இஸ் சம்திங் கால்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், IHM. 16 காலேஜ் ஒரு ஸ்டேட்டோட கேபிட்டலில் இருக்குது. நம்ம தலைநகரத்தில் இருக்குது, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோவா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் படித்தது IHM பெங்களூர். இப்போ அந்த மாதிரி எடுத்தோம்னா தேர் இந்த டாப் 5. ப்ரைவேட்டாக போய் படிக்கணும் அப்படின்னா மணிப்பாலோட வெல்கம் குரூப் கிராஜுவேட் ஸ்கூல் ஆஃப் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் CA இருக்குது, கல்ச்சரல், அதாவது கல்னரி ஆர்ட்ஸ்ன்னு இருக்குது. ஈரோட்லேருந்து எவ்ரி இயர் ஐம் சென்டிங் 2 to 3 kids who are interested, encouraging, அங்கே போய் படிக்கலாம். You can do a BHM, Bachelor's Degree in Hotel Management, or you can do a DHM, Diploma in Hotel Management. நான் படித்தது டிப்ளமா. Post graduation I did my wines and spirits in London. I did my diploma. ஏன்னா முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே PG படிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி இல்லை. அப்புறம் நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்களோ, யூ டேக் தாஜ், ஒப்ராய், லீலா, ஹில்டன், ராடிசன், யூ டாக் அபவுட் 4 Seasons, எல்லாருமே ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும், அதில் அப்சார்ப் பண்ணிக்குவாங்க அவங்கள. தே ஹேவ் டு ஒர்க் ஃபார் 1.5 years, 6 months ட்ரைனிங், அப்புறம் 6 months காலேஜ், அப்புறம் லாஸ்ட் 6 months ட்ரைனிங். அதில் வந்து பிளேஸ்மெண்ட்டில் எடுத்துக்கிறாங்க. 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. தெர் இஸ் அ பிக் ஷார்ட்டேஜ் ஆஃப் குட் culinary arts kids. You take chef, you take good bartenders, good service staff. I'm only talking about food and beverage. Housekeeping la பேசல, front office housekeeping பேசல. There's a big shortage. இது அப்சர்வ் இருக்குது. PG படிக்கணும்னா, போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னா வேர்ல்டில் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் ஆர் ஒன்லி இன் ஸ்விட்சர்லாண்ட், லுசானில் இருக்குது. யூ கேன் டூ இன் போஸ்ட் கிராஜுவேஷன், or you have to go to Italy or America to study about culinary arts பற்றி படிக்கணும். So again you are talking about different போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் இன் இந்தியா. இன்றைக்கி தாஜில் ரெக்ரூட் பண்ணி அவுரங்காபாத்தில் வந்து அவங்களோட போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்கூல் இருக்குது. ஒப்ராய் வந்து OSHMனு இருந்தது, நான் இட்ஸ் OCLD, ஒப்ராய் சென்டர் ஃபார் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் டெல்லியில் இருக்குது. அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபெசிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த இன்ஸ்டியூட்ஸ் ஐ வுட் ஹைலி ரெக்கமெண்ட். ஆசான் மெமோரியல் இன் சென்னை, தே ஆல் ஹேவ் தேர் ஆஃப்டர் +2 16 years ஆஃப் ஏஜுக்கு அப்புறம் 17th இயரில் யூ ஷுட் ஹேவ் a minimum of I would say 40 to 50% score, and you can get a admission in these places. Okay. ஸோ இன்றைக்கி ஒரு ஆல்கஹால் பிராண்டை லான்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் யோசிக்கிறாங்க. படத்துலலாம் பார்க்குறோம், ஒரு பிராண்டாக லான்ச் பண்ணோம், அது பாசிபிளா? லைக் அதுக்கு பின்னாடி எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது? இன்றைக்கி வந்து வைன் இண்டஸ்ட்ரி வெரி பிக் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் KRSMA, கிறிஸ்மான்னு சொல்லிட்டு, தே ஆர் வெரி மச் இன் ஹம்பி. அந்த ஆந்திரா கப்பல் 27 கண்ட்ரீஸில் வந்து அவங்க ஒரு ஃபார்மசி ஜாயிண்ட், அவங்க வெரி பிக் மெகா ஜாயிண்ட். அவங்க ஒரு வாட்டி நியூயார்க் போய் லேண்ட் ஆகிருக்கிறப்போ கேட்டது என்னென்னா, எனக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் இந்தியன் வைன் வேணும், ஐம் கோன் ஹேவ் இந்தியன் ஃபுட். எங்கேயுமே இந்தியன் வைன் கிடையாது. ஸோ அந்த அம்மாவுக்கு அது மைண்ட்லேயே இருந்து, தட் லேடி கேம் பேக் டு ஹம்பி. 500 acres ஆஃப் வெரி அயன் ரிச் சாயில். ஏன்னா சாயில் வெரி இம்பார்ட்டன்ட் கிரேப் க்ரோ ஆகிறதுக்கு. த ட்ரையர் த சாயில், த டீப்பர் த ரூட், த பெட்டர் த கிரேப். ஏன்னா ரொம்ப நியூட்ரியன்ஸ் ஆழமாக எடுக்கும். இவங்க வாங்கி 4 கிரேப் இம்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஷார்தனே, ஒரு செவினியோ பிளாங் ஃப்ரம் ஃப்ரான்ஸ், ஒரு நெபியோலோ, ஒரு கேபனே செவினியோ ஃப்ரம் ஃப்ரான்ஸ், நெபியோலோ ஃப்ரம் இட்டலி அண்ட் ஜின்ஃபெண்டல் இம்போர்ட் பண்ணி அதை வந்து இந்தியாவில் ஷீ மேட் இட் இன்டு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வைன்ஸ். இட்ஸ் ஒன்லி அவைலபிள் இன் பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் நியூயார்க். 3 இடத்துல தான் இருக்குது. இந்தியா விட்டு வெளியே வரதில்லை. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எப்போல்லாம் பெங்களூர் வருவோன்னா நான் ஒரு பாட்டில் வாங்கிட்டு ஐ பிரிங் த செவினியோ பிளாங் ஈக்குவல் அட் பார் வித் இது. ஸோ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, லேண்டு, ப்ராப்பர் ஒரு இனியாலஜி தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பர்ட், ஏன்னா க்ரோ பண்ணணும். இட்ஸ் அக்ரி பேஸ்ட், வித்திகல்ச்சர், நல்ல வெயில் இருக்குது நம்மக்கிட்ட, அது ட்ரிப் இரிகேஷன். அப்புறம் அடுத்தது வந்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு இது. ஸோ வைன் வெரி பிக் டிமாண்ட் இருக்குது. இல்லை அது வேண்டாம் அப்படின்னா நம்ம வைனை வந்து இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் விஸ்கி. இப்போ ஒன்லி 2 companies have touched that basis of that. ஒன்று நம்ம பால் ஜான், அம்ருத், ஜக்தாலே குரூப். இது இன்னொன்று இன்ட்ரின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நார்த்தில் ராம்பூர் இன்ட்ரின்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அகெயின், ஸோ டு மேக் அகெயின் விஸ்கி, நாங்கள் லாஸ்ட் 5 years பேக் ஒரு எஸ்டிமேஷன் யாருக்கும் ஒருத்தர் கேட்டாங்கன்னு கொடுத்தோம். 100 million pounds which is 1000 crores இருந்தால் இன்றைக்கி காஸ்ட்டில்
ஒரு அதாவது 2007-6 60 மில்லியன் இருந்தால் போதும். ஒரு மில்லியனுங்கிறது 10 lakhs மில்லியன் பவுண்ட்ஸ் இருந்தால் போதும். ஒரு சிங்கிள் டிஸ்டிலேட் போட்டு டிஸ்டிலரி ஓப்பன் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணலாம். 100 மில்லியன் இருந்ததுன்னா இட்ஸ் 1000 crores. இப்போ உத்தராகண்டில் வந்து இவங்க இயன் மெக்லவுட் டிஸ்டிலர்ஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எடின்பரா ஜின், அவங்களோட கிளென்காயின் ஃபுல் கம்ப்ளீட் டம்காயின் ஒரு இடம் இருக்குது ஸ்காட்லாண்டில், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேர் டூயிங் வெரி வெல். இங்கேருந்து டு எக்ஸ்போர்ட் டு சைனா அண்ட் இந்தியா. ஸோ அந்த மாதிரி அது வந்து வெரி ஹைலி sophisticated distillery, all run by British and Scots, and the guy who actually makes whiskey is a Scotsman. Okay, so பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்தியன்ஸ் எம்ப்ளாய் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, வி டோன்ட் ஹேவ் தட் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேக்கிங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ராஜஸ்தானில் நார்த்லலாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிறப்புஞ்சி ஜின் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய பண்ணுறாங்க. ஸோ அகெயின் ஜின் இஸ் நாட் அ வெரி பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா அது வந்து நீங்கள் ஸ்பிரிட் வாங்குறீங்க, மேசரேட் பண்ணுறீங்க, ரீடிஸ்டில் பண்ணுறீங்க. ஒரு சின்ன 50 liter டிஸ்டிலேட் இருந்தால் போதும், பண்ணிக்கலாம். அது பிக் பிராண்ட் இருக்குது. யூ கோ டு பிளேசஸ் லைக் கூர்க், ஹோம்மேட் வைன் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹைசன்த், ஹைபிஸ்கஸ், ஃப்ரூட்ஸ் அதுலலாம் வைன் பண்ணுறாங்க, மேசரேட் பண்ணி கிரேப்ஸில் தான் பண்ணுறாங்க. யூ கேன் ஈவன் மேக் வைன் வித் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ அண்ட் கால் ஃப்ரூட் வைன், நாட் ஜஸ்ட் வித் கிரேப்ஸ். அதனால அதுவும் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ஸோ அகெயின் மைக்ரோ அண்ட் மேக்ரோ ப்ரூவரி. Micro brewery can start anywhere between 7 to 10 crores investment, and again all it requires is a good. இன்றைக்கி நியூ தான் வாங்கி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம்ஸ் எல்லாம் இந்தியா கொண்டு வரணுங்கிறது தேவையில்லை. நிறைய செகண்ட் ஹேண்ட் கிடைக்கிது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 500 liters வீக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கெப்பாசிட்டி இப்போ 1000 டச் பண்ணுது, 1000 வேணும், நீங்கள் அதை எடுக்கிறீங்க, வெளியில் சேல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் எக்யூப்மெண்ட் அவைலபிலிட்டி இஸ் அ லாட். நத்திங் ராங் இன் இட். எல்லாமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஷிப்பிங் கொண்டு வந்தோம்னா இங்கே அசம்பிள் பண்ணி we can start with 500 liters again, or India to India அப்படி பண்ணலாம். நீங்கள் 1000 liters போகிறீங்கன்னா நீங்கள் புதுசு போவீங்க. ஸோ அந்த மாதிரி there's different availability for creating a brand. But whatever you do, it's extremely important. You employ a professional, you have a brand value and brand awareness, and responsible retailing and responsible ட்ரிங்கிங். இது வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். யூகேல பார்த்தீங்கன்னா www.drinkresponsibly.co.uk ஒரு வெப்சைட்டே இருக்குது. அதில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாங்க. ஒரு யூனிட் ஆஃப் ஆல்கஹால் என்ன பண்ணோம். ஏன்னா நான் எங்கே பேசினாலும், எங்கே இதை பற்றி ஒரு ஃபங்க்ஷன் ஹோல்டு பண்ணாலும், ஐ கோன் டு லாட் ஆஃப் வெட்டிங்ஸ். இந்தியன் வெட்டிங்ஸ் பண்ணுவேன், யூரோப்பியன் வெட்டிங்ஸ். அதில் வந்து அவங்க கேட்குற மெனியூக்கு நாங்கள் ஃபுட்டை மேரி பண்ணி கொடுப்போம். என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து வைன் அண்ட் ஃபுட் ஹார்மனி. அதை மேரி பண்ணி கொடுப்பேன் அண்ட் இட் வில் கோ வெரி வெல். அப்போ அவங்க கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, இது 10ல் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வி ஆர் ரெடி டு டேக், பட் ஹவு ரெஸ்பான்சிபிள் தேல் பி ஆஃப்டர் ட்ரிங்கிங். ஏன்னா ட்ரிங்க் பண்ணி முடித்தா அவங்களுக்கு கெய்லி, அவங்களுக்கு வந்து தேல் ஹேவ் ஈவினிங் டான்ஸிங்கெல்லாம் இருக்கும், ஸ்காட்டிஷ் ட்ரெடிஷ்னல் டான்ஸிங். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்து சஜஸ்ட் பண்ணிட்டு வரணும். எனக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப ஸ்காட்டிஷ் லா அண்ட் யூகே லா சேஸ் ஒரு பர்சன் 1 or 2-3 யூனிட்ஸ் குடிச்சிருக்காங்க, அவங்க கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க அப்படின்னா ஐ ஷுட் நாட் செல் டு எனிபடி. அண்ட் ஐ எம் ஃபாலோயிங் தட் பேட்டர்ன் வெரி ஸ்ட்ரிக்ட்லி. அதனால தான் இப்போ எங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் வி ஹோல்ட் அ வெரி குட் நேம். சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்குது. வி டோன்ட் செல் ஃபார் அண்டர்ஏஜ் கிட்ஸ். ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்குது ஸ்காட்லாண்டில். இட்ஸ் a huge menace it is. பட் இங்கே அந்த மாதிரி நாங்கள் விற்க மாட்டோம். ஸோ பிராண்ட் வேல்யூ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிராண்ட் அவேர்னஸ், குட் யூனிஃபார்ம்ஸ், ட்ரைனிங், ப்ரெசன்டேஷன், ஸ்கில் செட், பிராண்ட் செட், அண்ட் ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சிருச்சுன்னா வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் டு இட், வெரைட்டி, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் குறிப்பாக இந்த IMFL அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, இம்போர்ட்டட் ஃபாரின் லிக்கர், அந்த இந்தியன் மேட் இம்போர்ட்டட் ஃபாரின் லிக்கர் அப்படிங்கிற கான்செப்ட். இது எப்படி ஒர்க் ஆகுது? இன்றைக்கி ஒரு ஏகமைஸ்டர் வந்து நம்ம ஏர்போர்ட்லேயோ இல்லை டியூட்டி ஃப்ரீயில் வாங்கிட்டு வர்றதுக்கும் இங்கே பெங்களூர் 2 விதமாக இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்குது. 2 விதமாக இருக்குது. ஜானி வாக்கர் பிளாக் லேபிள் நம்ம என்ன ஸ்காட்லாண்டில் குடிக்கிறோமோ இன்னைக்கு இந்தியாவில் குடிக்கிறோமோ ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒன்று அங்கே வந்து ஒரிஜினல், அவங்க டேங்க்ஸில் அனுப்புகிறாங்க இந்தியாவுக்கு. இட் இஸ் பாட்டில்ட் இன் மும்பை. பட் தெர் இஸ் அ கிரே மார்க்கெட் விச் டேக்ஸ் தட் யூஸ்டு பாட்டில்ஸ், அதை வேறு விஸ்கி கலந்து விற்கிறாங்க. அது ஒன்று IMFL. அந்த மாதிரி பாட்டிலிங் வந்து இந்தியாவில் நடந்து இங்கே விற்கிறோன்னா தட்ஸ் இந்தியா மேட் ஃபாரின் லிக்கர். அப்புறம் இல்லைன்னா பாட்டில்ஸ் விச் ஆர் இம்போர்ட்டட் and which are resealed here after checking the seal,
தட் கேன் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் IMFL. மோஸ்ட் ஆஃப் த நீங்கள் ஸ்மிர்னா வோட்கா எடுங்க, பீஃபிட்டர் ஜின் எடுங்க, டேக் ஜானி வாக்கர் பிளாக், ரெட், க்ரீன் லேபிள், ஆல் ஆர் பாட்டில்ட் இன் இந்தியா. ஓகே ஓகே. அச்சா டியாஷோட பிளான்ட்ஸ் இருக்குது. என்ன அதில் அட்வான்டேஜ்னா அந்த சேஃப்டி ஆஃப் பிரிங்கிங் வெயிட் அட் சி, வெயிட் இல்லாமல் கொண்டு வர பாட்டில்ஸ்லாம் இங்கே இருக்கும், இஸ் ரெடியூசிங், விச் மீன்ஸ் குளோபல் வார்மிங் அண்ட் த கான்செப்ட் ஆஃப் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரெடியூசஸ். பாட்டிலிங் ஹேப்பன்ஸ் ஹியர். இந்த கிரே மார்க்கெட் பிரச்சனை மட்டும் தீர்த்தாங்கன்னா அது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் ஐ ஹேட் ஜானி வாக்கர் மேட் இன் இந்தியா அண்ட் இன் UK. மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஓகே. அது வெதர் இட் இஸ் அ கிரே மார்க்கெட் ஸ்டாக் ஆர் வெதர் இட் இஸ் ரீரூட்டட் அண்ட் பாட்டில்ட் இயர் டியூ டு த வெதர் கண்டிஷன் இட்ஸ் சேஞ்ச்ட், எனக்கு இன்னும் அது தெரியாது. ஸோ IMFL இஸ் இந்தியா மேட் ஃபாரின் லிக்கர். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் லிக்கர்ஸ் பற்றி பேசியிருந்தாலுமே எனக்கு ஒரு கொஷின் வந்து இதை கேட்டு இந்த வீடியோ முடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு எதனால் மது தேவைப்படுது? ஏன்னா நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எதுக்காக எடுக்கிறீங்க? ஏன்னா இப்போது இங்கே நம்ம பார்க்கும்போது, தமிழ்நாட்டில் பார்க்கும்போது, எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, எனக்கு வந்து உடம்பு வலிக்குது அதனால் குடிக்கிறேன், அல்லது வந்து எனக்கு ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இன் ஜென்ரலி எதுக்காக ஒரு லிக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுது? இவன் தோ ஐம் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, இந்த தொழிலில் நான் இருக்கேன், நான் யாரையும் குடிக்க என்கரேஜ் பண்ண மாட்டேன், யாரையுமே என்கரேஜ் பண்ண மாட்டேன். எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா பல ரீசன்ஸ் இருக்குது. இந்தியாவில் என்னங்கிறாங்க, உடம்பு வலிங்க. இன்றைக்கி மேலுக்கு ஈக்குவலாக ஃபீமேல் லேபர் பாப்புலேஷன் ஆல்கஹால் அப்யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சில்ட்ரன் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் சில்ட்ரன்னா ஐ எம் டாக்கிங் ஸ்கூல் கிட்ஸ். ஒன்று போதைக்கு அடிமை, ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இந்த ஆல்கஹால் என்ன பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ டிப்ரெசன்ட் ஆச்சுங்களா. 1995 வோட்கா ரெட் புல்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ரெட் புல்லில் ஹை கேஃபீன் இருக்குது, ஆல்கஹால் வந்து நம்ம வோட்காவில் இருக்குது. இது ரெண்டையும் கலந்து குடிக்கிறப்போ கேஃபீன் என்ன பண்ணும், உங்களை ஹாப்பினஸ்க்கு மேலே தூக்கிட்டு போகும். வோட்கா என்ன பண்ணும், ஆல்கஹால் வந்து கீழே கொண்டு வரும். ரெண்டுமே அட் ஒன் பீக்கில் இருக்கப்போ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா கெஃபீன் வில் மேக் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், ஆல்கஹால் வில் கிவ் யூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ். இட்ஸ் ஸ்டிமுலண்ட். இது இறங்குறப்போ எது தெரியுமா ஃபாஸ்ட்டாக இறங்கும், ஆல்கஹால் தான் கீழே இறங்கும், கெஃபீன் அங்கேயே இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் ரெண்டுமே மீட் ஆகும். அப்போ என்ன ஆகும், அந்த அர்ஜ் டு ட்ரிங்க் மோர் வந்து நிறையா வரும், இன்னும் குடிக்கணுன்ட்டு. ஸோ இதுதான் அடிக்ட் ஆகுது ஒன்று. ரெண்டாவது, வாட் ஸ்டார்ட்ஸ் அஸ் அ சோஷியல் ட்ரிங்க் அண்ட் நம்மக்கிட்ட ஒரு தனி மனித கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம போக போகிறோம் அப்படின்னா என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. அடுத்தது ஃபேமிலி ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ சம்திங் ஆகிருக்கு, ஒரு டெத் ஏதோ ஒன்று ஆகிருக்கு. ஸோ பீப்புள் டேக் தட் ஆஸ் அன் அட்வான்டேஜ். நான் இதை குடித்தா மறந்துடுவேன். ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, தாய் தகப்பன், ஒரு லைஃப் பார்ட்னர் இறந்துட்டாங்க, இல்லை ஒரு குழந்தைக்கு ஏதோ ஆகி போச்சு, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ஃபெயில், அதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பீப்புள் திங்க் இதை குடித்தா எனக்கு இந்த சோகம் போயிடும். அது என்ன ஆகுது, நாள் போக 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 இட் பிகம்ஸ் அன் அடிக்ஷன். அதுலேருந்து வெளியே வர முடியறதில்ல. இப்போ டி அடிக்ஷனே பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி தான் வெளியே கொண்டு வராங்க. யூ காண்ட் இது எடுத்த உடனே. ஆமாம். அப்புறம் பாடியில் இருக்கிற பலவிதமான மாற்றங்கள் கொண்டு வருது. ஒன்று பிரெயின் செல்ஸ் அட் சம் ஸ்டேஜ் ஸ்டார்ட்ஸ் டு டை, அல்சைமர்ஸ், அதெல்லாம் வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியாது. பட் மிகப்பெரிய டேமேஜ்னா ஃபிசிக்கல் ஹெல்த், விச் இஸ் டு யுவர் லிவர், அண்ட் செகண்ட் இஸ் டு யுவர் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின் யூ கெட். இது ரெண்டுமே டேமேஜ் பண்ணும். அப்புறம் முக்கியமாக என்னென்னா, ஒரு மனிதனுக்கு இப்போது நான் சொன்ன இதெல்லாம் எங்களோட இன்டர்நேஷ்னல் டேஸ்டிங்ஸ் நாங்கள் போவோம். அதில் திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறது என்னென்னா, அவுட் ஆஃப் எவ்ரி 4 பிஸ்னஸ் டெசிஷன் தட் இஸ் மேட் இன் த வேர்ல்ட், நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு சைன் போடுறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை இன்றைக்கி ஒரு இது வந்திருக்கு, ஒரு பெர்மிஷன் வந்திருக்கு, நீங்கள் எது எடுத்தாலும் ஒரு பாட்டில் வைன் இல்லைனா ஷாம்பெயின் எடுத்து ஓப்பன் பண்ணி நீங்கள் கிராண்ட் ப்ரீ ஆனதையும் பார்த்துருப்பீங்க, ஃபார்முலா 1 கிராண்ட் ப்ரீ ஆனதையும் ஸ்ட்ரைட் ஷாம்பெயின் பாப் பண்ணி பீப்புள் ஸ்ட்ரைட் அவே தே ஸ்டார்ட் ஆஃப் டு ஹேவ் அ ட்ரிங்க். ஒரு செலிப்ரிட்டியாகவும் பார்க்குறாங்க. ஒரு டிசிஷன் நடந்திருக்கு, அதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதாகவும் பார்க்குறாங்க. பட் இன் வாட் எவர் ஹேப்பன்ஸ், ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி எசென்ஷியல். பிகாஸ் குடியை மட்டும் கெடுக்காது, குடும்பத்தையும் கெடுக்கும். அண்ட் ஆல்சோ இட் வில் இட்ஸ் ஆல்சோ கம் டு அ கன்க்ளூஷன் தட் முந்தானத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இதே மாதிரி தமிழ்நாடு இந்த மாதிரி விதமான ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே இருந்தால் இவங்க டிஎன்ஏக்குள்ளே கலந்து அடுத்த ஜென்ரேஷன் டிஎன்ஏக்கும் குடிக்க வைக்கிற மாதிரி வந்துடலாம் அப்படின்னு மருத்துவ ஒரு அறிவிப்பு இருக்குது. அது எவ்வளோ உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் என்னோட பர்டிகுலர்
என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் பேசியிருக்கேன். பட் சயின்டிஃபிக்காக நான் நிறையா நிரூபிக்காமல் நான் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் இஸ் வெரி எசென்ஷியல். ஸோ இன்றைக்கி கரண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்மாகை வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கணுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஒரு டாஸ்மாக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உள்ளே காலே வைக்க முடியாது, திரும்ப முடியாது, உட்கார முடியாது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் இதுவே ப்ரைவேட்டைசேஷன் ஆகும்போது இது பெனிஃபிட்டாக இருக்குமா அல்லது இது எப்படி நம்ம பார்க்கணும்? நான் வந்து இதை வந்து 2 விஷயமாக பிரிக்கிறேன். ஓல்டு ஹேபிட்ஸ் டை ஹார்டுன்னு சொல்லுவாங்க. பழைய ஹேபிட் வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக கொள்ள முடியாது. இந்த டாஸ்மாக்ங்கிற இப்போ 717 அவுட்லெட்ஸை க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ நான் என்னோடய கருத்து என்னன்னா, ஒரு ரீசெண்ட்லி ஐ மெட் அ மினிஸ்டர். நான் என்ன சொன்னேன்னா அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக இதை க்ளோஸ் பண்ணணும், நாட் அவைலபிள் பண்ணக்கூடாது. ஒரு சைடில் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணி ப்ரைவேட்டைஸ் பண்ணி ஒரு டீசெண்டாக குடிக்கிற மாதிரி ஒரு அவுட்லெட் க்ரியேட் பண்ணி இவங்களெல்லாம் ஸ்லோவாக அங்கே ஷிஃப்ட் பண்ணி அங்கே குடிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சு அவங்கள பண்ணி நோ பிளாஸ்டிக்ஸ் பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு அப்படி இருந்து பண்ணிவிட்டு இந்த பிராண்டு டாஸ்மாக்ங்கிறது இட்ஸ் அ கார்பரேஷன், அந்த பிராண்டை நம்ம ஸ்லோவாக டீக்ரேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதுவும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே அந்த மாதிரி ஒன்று இருந்ததுன்னு இன்றைக்கி நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி எங்கே போய் பார்த்தாலும் அந்த கடை பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு கடை நம்ம இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. இது எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. ஸோ ஐ வுட் சஜஸ்ட், ஐ திங்க் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நான் என்ன பார்க்க விரும்புகிறேன், என்னோடய ட்ரீம் தட் அந்த செட் ஆஃப் பீப்புள் கேன் கம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மென் வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா 1000 ரூபா சம்பளம் எல்லாம் வர்றதில்ல. அதே இன்ஜினியர்ஸ் கிடையாது. இன்ஜினியர்ஸ்க்கு 10,000 ரூபா சம்பளம் 5,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த லோவஸ்ட் கிளாஸ் லேபர் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், மிடில் அண்ட் லோவர் மிடில் கிளாஸ், அவங்க 1000 ருபீஸ் இல்லாமல் வரதில்லை. அவங்க வந்து வெறும் 140 ருபீஸ் ஒரு குவார்ட்டர் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு குட் குவாலிட்டி யூரோப்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு நல்ல விஸ்கி யூ கேன் ஈஸிலி கெட் ஃபார் 1000 ருபீஸ் பாட்டில் ஆச்சுங்களா. இது 140 குவார்ட்டர். அந்த 1000 நீங்கள் வந்து 185 ml பிரிச்சிங்கன்னா ஒரு 200 to 220 தான் வரும். நல்ல குவாலிட்டி, உட்காந்து குடிக்கிறது நல்ல இடம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த டாஸ்மாக்குள்ளே போயிட்டால் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டு நாய்க்கடன் சாப்பாடு போட மாட்டேன் ஆச்சுங்களா. இட் இஸ் ஸோ ட்ராஜிக். அதை மாற்றணும், நல்லா சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா ஒரு நம்ம சாதா ஃபேமிலியோடு போய் இலை போட்டு டிமாண்ட் பண்ணி நெய் ஊற்றி நல்ல தோசை நல்ல டிஃப்ரெண்ட் நான்வெஜ் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ரெஸ்டோ பார்ஸில் கேன் மேக் இட் ஹேப்பன். இந்த மக்கள் வந்து குடிக்கலாம், சாப்பிடலாம். பட் நம்ம அப்படி தான் இருக்கோம், இப்படி தான் இந்த மக்கள் தான் உள்ளே போகணும், ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணிட்டோம். ஐ திங்க் தட் ஹேஸ் டு ஸ்டாப். இதை பண்ணலன்னா அடுத்த தலைமுறைக்கு இங்கே நாட் ஓன்லி பீப்புள், வேலைக்காரங்க இங்கே இருக்க மாட்டாங்க. லேபர் மார்க்கெட்டே வந்து குடியில் அடிமையாக வந்திருக்கோம் நம்ம இங்கே, விச் மேக்ஸ் மீ வெரி சேட். அண்ட் ஐ திங்க் தெர் இஸ் அ லாட் மோர் டு ஆன்சர் ஃபார் அவர் கவர்மெண்ட். அவர் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ஹேஸ் அ பிக் ஆன்சர் டு சே. நான் யாரையும் ப்ளேம் பண்ண வரல, கலாச்சாரத்தையும் மாற்றிக்கிட்டு வரோம். இப்போது நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஸ்காட்லாண்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருந்தோம். பட் பிகாஸ் இமிக்ரேஷன் இஷ்யூஸ் வந்து நிறைய அவங்ககிட்ட ஸ்டாஃபிங் இஷ்யூஸ் பெருசாக இருக்குது எங்களுக்கு. ஸோ அதனால் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பி வராங்க. எங்களுக்கு வீசா ஸ்பான்சர்ஷிப், Tier 2 வீசா ஸ்பான்சர்ஷிப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்காட்டி, ஏன்னா த ரைட் கைண்ட் ஆஃப் இமிக்ரேஷன் மிக்ஸ் இல்லாதனால நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் வந்து ஸ்டால் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இம்போர்ட்டோட போதும், கடைகளோட போதும் ஸ்டாப் பண்ணிட்டோம். பட் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சீம்ஸ் டு பி வெரி வெரி குட். ஸோ அதனால் வந்து வி ஆர் டாக்கிங் வித் கப்புள் ஆஃப் கண்ட்ரீஸ், ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ஒரு டெர்மினலில் வந்து ஒரு அவுட்லெட் போடுறதுக்கு பார்த்துட்ருக்கோம். வி ஆர் டாக்கிங் டு பீப்புள், சம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் ஜப்பான் டு ஸ்டார்ட் அவுட்லெட் இன். ஏன்னா ஒரே ஒரு ஆப்ரேட்டர் தான் இருக்காப்ல ஜப்பானில். ஸோ அவங்களுக்கு 50 ஸ்டோர் இருக்குது, காம்படிஷன் கிடையாது. அண்ட் ஒன்லி சர்டன் கேட்டகரிஸ் ஆஃப் வைன் வச்சுருக்காங்க. பிகாஸ் எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா we buy from local people, which is very important. And the other thing is it has to be biodynamic, organic, soil certified organic wines வாங்குறோம். அது நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கு. ஓ, இப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கா. இப்போ நீங்கள் IMFL சொன்னீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு டிரான்சிட்டில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் நல்ல குவாலிட்டி ஆல்கோஹால் வாங்கிட்டு வந்து இந்தியாவில் குடிக்கிறதுக்கும் ஒரு IMFL வாங்கி குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி யூகேலையும் அந்த பல்க் ப்ரொடியூஸ்ட் வைன்ஸ் இருக்குது. மான்செஸ்டரில் வந்து பாட்டிலிங் பண்ணுறாங்க, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் அதில் வாங்கிக்கிறாங்க. பட் எங்களுக்கு அப்படி கிடையாது. பாட்டில்ட் அட் சோர்ஸ், brought
டேஸ்டட் அண்ட் சோல்டு. ஓகே. நாங்கள் 6 to 12 பாட்டில்ஸ் மேலே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். ஏன்னா லைட் இஸ் நோ குட் ஃபார் வைன் எக்ஸ்போஜர். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கிறனோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்போர்ட். பட் as I come in 2027 எனக்கு தெரியும் நினைக்கிறேன் விக்னேஷ். பட் ஐ வில் கெட் டு நோ மோர் அபவுட் தட். எப்பயுமே ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்காஸ்டோடைய டாபிக் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த டாப்பிக்கு ரிலவெண்ட்டாக அதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கக்கூடிய கெஸ்ட்டு அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த டாப்பிக்கு இவ்வளவு டீட்டெயிலாக பேச முடிஞ்ச ஒரு நபர், அதுவும் நம்ம ஈரோட சார்ந்த நபர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதுவும் நம்ம ஈரோட சார்ந்தவருங்கும் போது எங்களுக்கு ஈஸியாக இருந்தது கனெக்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் சார். நிறைய விஷயங்கள் வந்து ஆல்கஹால் பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதோடைய கெட்ட விஷயங்களும் ஷேர் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றின பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கி இந்தியா வந்து இதை வந்து எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து உங்களுடைய தாட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிஞ்சுது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஓகே. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்க அந்த ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் அதோடைய அந்த ஆல்கஹால் கன்சப்ஷன் பின்னாடி இருக்கக்கூடிய பாதிப்புகளும் பற்றியும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் இஸ் நாட் இதை வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதோடைய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிக்கிறது வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காகவோ அல்லது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக அல்லது வந்து நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி இது வந்து எந்த ஸ்டாண்டும் நாங்கள் எடுக்க கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸும் அதுக்கு பின்னாடி இருக்க ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கெரியரையும் அதில் என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது அதில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக தான் இருந்தது. ஸோ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பாட்காஸ்ட்டில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் ஃப்ரம் கனெக்ட் ரிபப்ளிக். தேங்க்யூ.